வீட்டிற்குள் பைக்கை நுழைத்து சுதாகர் பூட்டும்போது இரவு 11 மணி. வாசலில் காலை வைக்க குழந்தை நிஷா அலறி அழுது கொண்டிருந்தது. சுதாகர் பதட்டமாக உள்ளே வந்தான். அம்மா. இவன் குரல் கேட்டதுதான் தாமதம். 3 வயது நிரம்பாத நிஷா ஓடி வந்து சுதாகரின் இடுப்பை கட்டி கொண்டது. அப்பா. என்னடா தங்கம், ஏன் அலற? பாட்டி என்ன அடிக்கிறாங்க. சுதாகர் அதை தூக்கி தன் தோளில் சாய்த்து கொண்டான். அப்பா கிடைத்ததும் அழுகை இன்னும் பெரிதானது. அழக்கூடாதடா ராஜாத்தி, அப்பா வந்துட்டேன் இல்ல. இறுக அணைத்து முத்தமிட்டு கண்ணீர் வழியும் முகத்தை நன்றாக துடைத்து மெல்ல கேசத்தை வருடி கொடுத்து உடம்பு முழுக்க இதமான ஸ்பரிசம் தர மெல்ல மெல்ல அதன் அழுகை அடங்க தொடங்கிவிட்டது. அம்மா வெளியில் வந்தாள். நாங்களும் மனுஷங்க தான். காலையில நீ 7 மணிக்கு வெளியில போனா ஆபீஸ் முடிஞ்சு வர இந்த நேரம் ஆகுது. இவளை சமாளிக்க நாங்க பட்ட பாடு கொஞ்சம் இல்ல. எங்களுக்கும் வயசாகுது, உடம்புல தெம்பு இல்ல. அப்பா பின்தொடர்ந்தார். இன்னைக்கு வேலைக்காரி வரல. காலையில 9 மணிக்கு பவர் கட், 5 மணிக்கு தான் வந்தது. நிஷா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம். கெஞ்சி பார்த்தோம், முடியல. நாள் முழுக்க இதை வீட்டுல வச்சிருந்து பராமரிக்க எங்களால முடியலடா. சுதாகர் எதுவும் பேசவில்லை. ஆரம்ப காலத்தில் மேற்படி புலம்பல்களை கேட்கும் போது மனம் சங்கடப்படும். பல சமயம் கோபம் கூட வரும். இந்த 1 வருடமாக இது பழகிவிட்டது. நிஷா குட்டி, சாப்பிட்டியாடா? இல்ல, ஊட்டி விட நாங்க 2 பேரும் படுற பாடு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். சாப்பிடவே மாட்டேன்னு அடம். நாங்க என்ன செய்ய முடியும்? அம்மாவுக்கு இன்னைக்கு சர்க்கரை 200 தாண்டி இருக்குண்டா. இது அப்பா. நீ சாப்பிடுறியா இப்போ? அப்பா ஊட்டி விடட்டுமா? சரி, ஏதாவது இருக்காமா? சோறு ரசமும் இருக்கு, அதுவும் ஆறி கிடக்கு. அனு எங்க? அவ ஸ்நேகிதி கல்யாணத்துக்கு போயிருக்கா. நாளைக்கு சாயங்காலம் தான் வருவா. பிறகு நைட் டியூட்டி வேற. சரிம்மா, நான் சூடு பண்ணிக்கிறேன். ஏண்டா, உங்க அம்மா இதை கூட செய்து தரமாட்டாளா? நான் அப்படி எதுவும் சொல்லலையேப்பா. நேரம் 11 மணி கடந்தாச்சு. அம்மாவுக்கும் அலுப்பு இருக்கும் இல்லையா? இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தேடணும் சுதாகர். அப்பா, அத பேசுற நேரம் இது இல்ல. குழந்தை பசி அரட்டும், காலையில பேசிக்கலாம். சரிப்பா, நீ ட்ரெஸ் மாத்தி முகம் கழுவிட்டு வா. நிஷா, நீ தாத்தா கிட்ட இரு. வேண்டாம், அப்பதான் வேணும். என்கிட்டயே இருக்கட்டுமா? குழந்தையை வைத்துக்கொண்டே உடை மாற்றி முகம் கழுவி என சகலமும் நடந்தது. சமையல் கட்டுக்கு வர அம்மா சாதம் ரசத்தை சுட வைத்து அப்பளமும் பொரிக்க சுதாகர் எடுத்து குழந்தைக்கு ரசம் சாதம் தயாரித்து இதமான சூட்டில் ஏதோ கதை சொல்லிக்கொண்டே மெல்ல ஊட்டத் தொடங்க அது உற்சாகமாக சாப்பிட்டது. அப்பளம் கேட்டது. ரசம் முடிந்து தயிர் சாதம் சாப்பிட்டது. வயிறு ரொம்பிடுச்சு. சுதா, நீ ஏதாவது சாப்பிட்டியாப்பா? இல்லம்மா. இருக்குடா, நீயும் சாப்பிடு. வேண்டாம், பசிக்கல. நேரம் கடந்தாச்சு. கொஞ்சம் மோர் மட்டும் கொடு. நீங்க 2 பேரும் போய் படுங்க. நான் குழந்தைய தூங்க வச்சுக்கிறேன். அம்மா அருகில் வந்தாள். இப்படியே இந்த வீட்ல எல்லாம் நடக்குமா சுதா? மாற்றம் வேண்டாமா? நிமிர்ந்து அம்மாவை பார்த்தான். அதான் ரஞ்சினி போய் சேர்ந்துட்டாளே, அதை விட ஒரு அதிரடி மாற்றம் வேணுமா? போய் படுமா. கதவுகளை சாத்திவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு குழந்தையுடன் பெட்ரூமுக்கு வந்தான். 10 நிமிடங்களுக்கு ஏதேதோ பேசியபடி அவளை கொஞ்சி முத்தமிட்டு மூக்கை கடித்து விளையாடி எல்லாம் செய்து மெதுவாக அவன் மேல் படுத்து அப்படியே உறங்கி போனது 3 வயது நிஷா. மெல்ல ஒரு பூப்பொட்டலம் போல அதை எடுத்து பக்கத்தில் படுக்க வைத்து கழுத்து வரை போர்வையால் மூடினான். அழகான வட்ட முகம், பெரிய கண்கள், செதுக்கிய உதடுகள், நல்ல பால்கோவா நிறம், பிறந்த கை கால்கள், அழகின் ஒட்டுமொத்த வடிவம் நிஷா. அப்படியே ரஞ்சினியின் நகல். ரஞ்சினி பேரழகு. 2 வருடங்கள் ரசித்து ருசித்து காதலித்து அதன் பிறகு நல்ல ஒரு நாளில் அவளை மணர்ந்தான். ரஞ்சினி ஏழை பெண்தான். தாயில்லை, தகப்பனும் தம்பியும் மட்டுமே. தம்பி உதவாக்கரை, ஊர் சுற்றி. தகப்பனார் நோயாளி. பள்ளிக்கு மேல் படிக்க முடியாத ரஞ்சினி ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் வேலைக்கும் சேர்ந்து அங்கு படிப்படியாக உயர்ந்து அப்பா தம்பியை பராமரிக்க ஓர் எதிர்பாராத சந்திப்பில் இருவரும் பழக்கமாகி அது காதலாகி 2 வருடங்கள் காதலித்து தம்பி அடிக்க போய் அப்பா இறந்துவிட ரஞ்சினி அனாதையான நேரம். சுதாகர் காதலை வீட்டில் சொல்ல கடுமையான எதிர்ப்பு. ஒரு அனாதை இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கும் ஒரு அந்தஸ்து படிப்பெல்லாம் இருக்கு. இது சத்திரம் இல்ல.
போராடி பார்த்தான் சுதாகர். அப்பா அம்மா மூர்க்கமாக வேறொரு பெரிய இடத்து பெண்ணை பேசி நிச்சயம் வரை வந்துவிட சுதாகர் சூடாகி அந்த வார கடைசியில் கோவிலில் வைத்து கல்யாணம், பதிவு திருமணம் செய்து நேராக ரஞ்சினியோடு வீட்டுக்கு வந்து விட்டான். கல்யாண கோலத்தில் பார்த்ததும் வீட்டில் பிரளயமே உண்டாகிவிட்டது. அப்பா ருத்ரதாண்டவம் ஆட, அம்மா மயக்கம் போட்டு விழ, ஓரிரு உறவுக்காரர்கள் கடுப்பாகி சாபங்களை தெளிக்க, அப்பா கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக விரட்டி அடிக்க சுதாகர் போன் செய்து தங்களது கம்பெனி கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து விட்டான். சுதாகர் ஓரளவுக்கு நல்ல பதவியில் இருந்ததால் கம்பெனியில் எல்லா செல்வாக்கும் உண்டு. ரஞ்சினி கலங்கி போயிருந்தாள். உங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்களே, என்னாச்சோ ஏதாச்சோ, நாளைக்கு ஏன் காரணமா நீங்க பழிப்பாவத்துக்கு ஆளாகணுமா? இந்த கல்யாணம் தப்பா? ரஞ்சினி, அம்மாவோட மயக்கத்துல பாதிக்கு மேல பாசாங்குதான், நீ பயப்படாத. திடீர்னு இது நடக்கல. 6 மாசமா நம்ம காதலை எடுத்து சொல்லி மன்றாடிக்கிட்டு இருக்கேன். தப்பு என் மேல இல்ல, விரட்டுனது அவங்க, புரியுதா? இங்க ஒரு வாரம் இருக்கலாம், அதுக்குள்ள வீடு பார்த்துடலாம். 3வது நாள் காலை தங்கை அனுவும் தம்பி ரகுவும் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து விட்டார்கள். தங்கை அனு பட்டதாரி, புத்திசாலி, ஒரு பேங்கில் வேலை பார்ப்பவள். ரகு ஒரு மருத்துவ கம்பெனியில் சேல்ஸ் ஆபீசர். இருவருக்கும் அண்ணன் சுதாகரிடம் பாசம் நிறைய உண்டு. அவர்களை படிக்க வைத்து கேட்கும் போதெல்லாம் பணம் தந்து தான் பெற்ற பிள்ளைகள் போல பாசம் வைத்தவன். கடிந்து ஒரு நாள் கூட பேச மாட்டான். அண்ணன் மூலமாகவே தன் சகல காரியங்களையும் சாதித்து கொண்டவர்கள். இதோ வந்து விட்டார்கள். சுதாகர் பூரித்து போய் வரவேற்றான். ஏற்கனவே ரஞ்சினியிடம் தம்பி தங்கையை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறான். ரஞ்சினி வாய் முழுக்க புன்னகை மணக்க, வா ரகு, உட்கார் அனு. வாங்கி வந்த பழங்கள், இனிப்பு, சேலை என சகலமும் இருவரும் எடுத்து அண்ணி கையில் தந்தார்கள். இருவரையும் நிற்க வைத்து காலில் விழுந்தார்கள். ஏண்டா ரகு, நீங்க 2 பேரும் இங்க வர்றது அப்பா அம்மாக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் வந்தோன்னே. பெரிய கலைபர் ஆகிருக்குமே. அதெல்லாம் 2 நாளா நடந்து முடிஞ்சாச்சு. அனு குறுக்கே வந்தாள். ரகு, நாம வந்த விஷயத்த அண்ணகிட்ட முதல்ல சொல்லிடலாம். வந்த விஷயமா? ஆமாண்ணே, நீயும் அண்ணியும் நம்ம வீட்டில தான் வாழணும்னு 2 பேரும் போராட்டம் நடத்தணும். அவங்க சம்மதிக்கலைனா நாங்களும் வெளியே போயிடுவோம்னு பெட்டியை தூக்கிட்டோம். ஐயோ, என்னப்பா இது? ரஞ்சினி பதற, வேற வழி இல்ல அண்ணி. அண்ணனுக்கு நாங்க கடமைப்பட்டவங்க. அவர் இல்லாம வாழ எங்களுக்கு பிடிக்கல. அதான் இந்த முடிவை எடுத்தோம். என்ன சொன்னாங்க? 2 பேரும் ஒளிஞ்சு போங்கன்னு அப்பா வீம்பு பிடிச்சு கத்துனார். அம்மா அழுதாங்க. கடைசியில ஒரு முழு நாள் 2 பேரும் தனியா பேசி தீத்து கடைசியில வர சம்மதிச்சிட்டாங்க. அதனால உடனே நீங்க 2 பேரும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இப்பவே எங்களோட புறப்படுங்க. ரஞ்சினி சுதாகரை பார்த்தாள். சுதாகர் முகத்திலும் குழப்பம் கணிசமாக இருந்தது. அண்ணா, நாங்க சொல்றத நீ நம்பலையா? அதில்ல ரகு, நாங்க அங்க வந்து நின்னு அசிங்கப்பட்டா நாங்க விட்டுடுவோமா? ரஞ்சினி முன்னால் வந்தாள். அனு, உங்க அப்பா அம்மாவே உங்க அண்ணனை வான்னு கூப்பிட்டு அப்புறம் அவர் வந்தாதானே அவருக்கு மரியாதை. நான் எந்தவித மரியாதையை எதிர்பார்க்கலையம்மா. அண்ணி, புரியுது, அவங்க பெரியவங்க, அவங்களுக்கும் ஈகோ இருக்கு. நீங்க வந்துட்டா போக சொல்ல மாட்டாங்க. நாங்க கூட இருக்கோம் இல்லையா? எங்க பேச்ச மதிச்சு நீங்க 2 பேரும் வரக்கூடாதா? குரலில் பரிதாபம், எதிர்பார்ப்பு, பாசம் எல்லாம் கலந்திருக்க சுதாகர் ரஞ்சினி தனியாக பேசி முடிவெடுத்து பொருட்களை பேக் செய்து கொண்டு புறப்பட்டு விட்டார்கள். வீட்டுக்கு வந்ததும் முகத்தில் வெறுப்பு இருந்தாலும் அம்மா வந்து ஆரத்தி எடுத்தாள். முதல் ஒரு வாரம் சிடுசிடுப்பு உச்சகட்டத்தில் இருந்தது. சரியாக இருவரும் பேசக்கூட இல்லை. சுதாகருக்கு கோபம் வந்தது. ஏன் இங்கு வந்தோம் என்ற வெறுப்பு அதிகமாக இருந்தது. போய்விடலாமா என்று கூட யோசிக்க தொடங்கிவிட்டார். ரஞ்சினி தான் சமாதானப்படுத்தினாள். இல்லைங்க, இனிமேல் தான் ரொம்ப பொறுமையா இருக்கணும். நம்மளை ஏத்துக்கிட்டாங்க, இந்த வீட்ல வாழ அனுமதி கொடுத்துட்டாங்க. அது போதாதா? நாம பொறுத்துக்கு தான் வேணும். என்னங்க, அவங்க உங்களை பெத்தவங்க. வீட்டு வேலைகள், சமைப்பது என எல்லா பொறுப்புகளையும் ரஞ்சினி படிப்படியாக ஏற்றுக்கொண்டு விட்டாள். மாடு போல் உழைத்தாள். சம்பளமில்லாத ஒரு வேலைக்காரியாக அவளை நடத்தினாள் சாரதா. ரஞ்சினி கவர்மெண்ட் வேலைக்கு போக சுதாகர் அனுமதிக்கவில்லை. அதனால் வீட்டில் ரஞ்சினி முழு நேர வேலைக்காரியாகிவிட்டாள். சுதாகர் கண் முன்னால் ரஞ்சினி பட்ட அவமானங்கள் 10% தான். கண் காணாமல் பட்ட அவமானங்கள் 90%.
வெளியே சொல்லவில்லை. பல சமயம் ரகுவும் அணுவும் பார்த்து பொறுமை அவர்களை ரஞ்சினி அடுக்கிவிட்டாள். பொறுமையின் சிகரத்தில் இருந்தாள் ரஞ்சினி. சுதாகரின் அன்பு ஒன்றுதான் அவளுக்கு பெரிய டானிக். கல்யாணமான 4வது மாதத்தில் ரஞ்சினி உண்டாகிவிட சுதாகர் ஆனந்தமாக, ரகு அணு பரவசமாக, பெற்றவர்களின் டார்ச்சர் அதன் பிறகுதான் உச்சக்கட்டத்தை எட்டியது. ஒரு கர்ப்பிணி பெண் என்ற இரக்கம் கூட இல்லாமல் எந்த அளவுக்கு அவளை படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பாடாய்படுத்தினார்கள். அவள் யாருமில்லாத அனாதை என்பதை குத்தி குத்தி காண்பித்தார்கள். பிறந்த வீடு, குறிப்பாக தாயில்லாத பெண்களின் ஏக்கத்தை சொல்லி முடியாது. அதுவும் கர்ப்ப காலத்தில் தாய் வீடே இல்லாத ஒரு பெண்ணின் மனநிலை எப்படி இருக்கும்? ரஞ்சினி பல ராத்திரிகள் அழுதது அவளது தலையணைக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நேரத்தில் சுதாகர் தாங்கவே செய்தான். ரஞ்சினி அவனை நோகடிக்கவே இல்லை. அழகு நிஷா தங்க விக்கிரகம் போல பிறந்து விட்டது. ரஞ்சினியை பிடிக்காவிட்டாலும் குழந்தையை பெரியவர்கள் கொண்டாடத்தான் செய்தார்கள். ரஞ்சினியின் அதிகபட்ச உழைப்போ, பிரசவத்துக்கு பின்பு கவனிப்பு இல்லாத காரணமோ, சரியாக சாப்பிடாமல் உறங்காமல் பிள்ளை பராமரிப்பு சேர நிஷாவுக்கு 1.25 வயது நடக்கும்போது ரஞ்சினிக்கு கடுமையான மஞ்சள் காமாலை தாக்கியது. முற்றிய பிறகுதான் வெளியே தெரிந்தது. 3 மாதங்களில் ரஞ்சினி உயிரை விட்டாள். அவளை போலவே அவள் மகளும் தாயில்லாமல் குழந்தையானாள். 1.5 வயது குழந்தை. சுதாகர் கதறி கதறி அழுதான். அண்ணியை அதிகபட்சம் பாசம் வைத்த ரகுவும் அணுவும் உடைந்து போயிருந்தார்கள். ரஞ்சினியை படுத்து எடுத்த மாமியாருக்கே அவள் போன பிறகுதான் அவளின் அருமை தெரிய வந்தது. ஒரே நேரத்தில் வீட்டு வேலை, குழந்தை பராமரிப்பு அத்தனையும் சமாளிக்கும் சூழ்நிலை வர பிள்ளைகள் மூவரும் வேலைக்கு போவதால் தான் செய்ய வேண்டிய கட்டாயம். 1 வருட காலம் சமாளித்து விட்டார்கள். அணுவும் ரகுவும், ஒரு நல்ல மருமகளை நீ நல்ல விதமா நடத்தி இருந்தா இன்னைக்கு இந்த குழந்தைக்கு அம்மா இருந்திருப்பா. எல்லாரும் சேர்ந்து அண்ணியை கொன்னுட்டீங்க. ஒரு அனாதைய வேண்டாம்னு தடுத்தோம், கேட்காம நீங்க 2 பேர் கூட்டிட்டு வந்தீங்க. குளம் கோத்திரம் அந்தஸ்து பார்த்தோமா? எங்க பிறந்தாலோ என்ன பாவமோ என்ன சாபமோ போய் சேர்ந்துட்டா. இதற்கு பதில் அதனால் விவாதம். ரகளையை சுதாகர் அடக்கிவிட்டான். வேண்டாம், சண்டை போட்ட காரணமா ரஞ்சினி திரும்பி வர போறதில்ல, விட்டுருங்க. மொத்தத்துல இழப்பு எனக்கும் என் குழந்தைக்கும் தான். வீட்டில் இருக்கும் நேரம் அணுவும் ரகுவும் நன்றாகவே பார்த்து கொள்வார்கள். நிஷாவும் மழலையில் சித்தப்பா அத்தை என அழகாக அழைக்கும். அவர்களுக்கு நேரம் வேண்டுமே, இதுதான் குடும்ப நிலை. கடந்த 4 மாதங்களாக நீ இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கோ என அம்மா தொடங்க முதலில் சுதாகர் கூச்சலிட்டு ஒரு கட்டத்தில் மௌனமாகி இப்போது பதிலே சொல்வதில்லை. எங்களால முடியல, நாங்க செத்துட்டா என்ன செய்வ? அப்பா கேட்க, ரஞ்சினி போயிட்டா, பிஞ்சு குழந்தைய அவளை பிரிஞ்சு வாழலையா? உங்களை பிரிஞ்சு என்னால வாழ முடியாதா? கேட்டே விட்டான் சுதாகர். பாத்தியாடி, நம்ம மேல அத்தனை வெறுப்பு அவனுக்கு. இதோ செதுக்கிய சிலை போல நிஷா உறங்கி கொண்டிருந்தது. ரஞ்சினி இல்லாம உன்னை எப்படி நான் வளர்த்து ஆளாக்க போறேனோ? சுதாகரின் கண்கள் கலங்கி கண்ணீர் திரண்டு நிஷாவின் கன்னத்தில் பொட்டென விழுந்தது. காலையில் அம்மா மயக்கம் போட்டு விழுந்து அப்பா கூச்சலிட்டு வீடே அமளி துமளியாக பக்கத்து தெருவில் உள்ள தெரிந்த டாக்டரை அழைத்து வர அவர் பரிசோதித்தார். ரத்த அழுத்தம் தாறுமாறா எகிரி இருக்கு. ஏற்கனவே அவளுக்கு சக்கரை, கொலஸ்ட்ரால் எல்லாம் உண்டு டாக்டர். இப்பவே அட்மிட் பண்ணிடுங்க. பிபிய இறக்கியே ஆகணும், இல்லனா பல விபரீதங்களை சந்திக்க வேண்டி வரும். அந்த டாக்டர் எச்சரிக்க சுதாகர் உடைமாற்றி கொண்டான். அனு, குழந்தைய நீ பாத்துக்கோ, வாடா ரகு. ரகு கார் கொண்டு வந்திருக்க அப்பாவும் 2 மகன்களும் அம்மாவை அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள். நகரின் முக்கிய மருத்துவமனையில் சாரதா அனுமதிக்கப்பட சகல டெஸ்டுகளும் எடுக்கப்பட அப்பா புலம்பிக் கொண்டிருந்தார். மாலைக்குள் சகல ரிப்போர்ட்களும் வந்துவிட, பக்கவாதத்தோட காயம் கூட இருக்கு, ஒரு வேலை செய்யக்கூடாது, நல்லா பெட் ரெஸ்ட்ல இருக்கணும், டயட் கண்ட்ரோல் வேணும், மருந்துகளை ஒழுங்கா சாப்பிடணும், 4 நாள் எங்க பராமரிப்புல இருந்துட்டு வீட்டுக்கு போகலாம். அம்மா கண் விழித்தாள். 2 பிள்ளைகளும் அப்பாவும் அருகில். டாக்டர் சொன்னதை அப்பா அப்படியே சொல்லி, அது மட்டும் நடக்காதே, நம்ம வீட்ல எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? சாரதா, இருக்கிற வரைக்கும் இருடி, ஓ யோகம். அப்பாவை தனியே அழைத்து வந்தான் ரகு. உங்களுக்கு புத்தி இருக்காப்பா? அம்மா ஒரு பேஷண்ட், அவங்களுக்கு முன்னாலேயே இப்படி பேசுறது நியாயமா? அதுதானடா நிஜம். நிறுத்துங்கப்பா,
உங்க புள்ளைங்க நாங்க. அம்மா செத்தாலும் சாகட்டும்னு விட மாட்டோம். எங்க நெஞ்சில ஈரம் பாசம் எல்லாம் உண்டுப்பா. அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும், அனு பாத்துப்பா. சரிதான், அவ வேலைக்கு போவாடா. எத்தனை நாளைக்கு அனு லீவ் எடுப்பா? மேலும் அவளுக்கும் கல்யாண காட்சி எல்லாம் உண்டுடா. நம்ம வீடு அவளுக்கு சாசுவதம் இல்ல. தங்கச்சிய கட்டி கொடுக்கறதா அபிப்பிராயமே இல்லையா? அப்படி இல்லப்பா, இது தற்காலிக தீர்வு. நிரந்தர தீர்வு என்னடா? வீட்டு வேலைக்கும் சமையலுக்கும் தனித்தனியா ஆட்களை போடலாம். குழந்தைய பராமரிக்க அதுக்கும் ஆள் கிடைக்கும்பா. மாசம் 25,000 செலவழிப்பியா? கோடீஸ்வரர் குடும்பமா நம்மளுது. அணுவுக்கு கல்யாணம் நடத்த வேண்டாமா? நடக்கிறது நடக்கட்டும். ரகு பொறுமை இழந்தான். எல்லாத்தையும் இன்னைக்கே முடிவெடுக்க முடியாதுப்பா. அப்பா 4 நாட்களும் ஆஸ்பத்திரியில் இருந்தார். சுதாகர் ரகுவும் வீடு திரும்பி விட்டார்கள். ஏற்கனவே அத்தை அணுவிடம் நிஷாவுக்கு நிறைய பாசம் உண்டு. இந்த 4 நாட்களில் அது அதிகமாகிவிட்டது. 4 நாட்களும் பேங்குக்கு லீவு எழுதி கொடுத்துவிட்டு வீட்டையும் பராமரித்து குழந்தையை கண்ணுக்குள் வைத்து காத்தாள் அனு. அளவே இல்லை நிஷா. எந்த நேரமும் சிரிப்பு, கொஞ்சல். சுதாகருக்கு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் அனு. என்னனே பேசுற நீ? இது நம்ம வீட்டு குழந்தை. இத ஆளாக்குற பொறுப்பும் கடமையும் எங்களுக்கும் உண்டு, புரியுதா? சரிம்மா, நீ வேலையை விட முடியாது. கூடிய சீக்கிரம் உனக்கும் கல்யாணமும் நடக்கணும். அப்புறமா நிஷாவோட கதி? நிஷாவுக்கு 10 வயசாயிட்டா விவரம் தெரிஞ்சிடும், பிரச்சனை இருக்காது. அது வரைக்கும் நான் கல்யாணம் செஞ்சுக்கல. அனு, என்ன பேசுற? வாழ வேண்டிய பொண்ணு நீ. நீயும் என் மகளை போலத்தான். நிஷாவுக்காக ஒரு காலமும் உன்னை நான் பணைய வைக்க மாட்டேன். ரகு உள்ளே வந்தான். அண்ணே, நிஷாவை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அனு கல்யாணம் முடிஞ்சா எனக்கு கல்யாணம் செய்ய மாட்டீங்களா? எனக்கு வர்றவ நிஷாவை பாத்துக்க மாட்டாளா? அனு காட்டுற அன்ப வெளியில இருந்து வர்ற ஒரு பெண் காட்ட முடியுமா ரகு? மேலும் உன்னோட அண்ணன் குழந்தைன்னு வரும்போது நமக்கு எதுக்கு இந்த பொறுப்புன்னு ஒரு பெண் நினைச்சா அதுல தப்பு இல்லையே ரகு? நான் நிபந்தனை போட்டா? நிபந்தனையின் பேர்ல நடக்கிற தாம்பத்தியம் கசப்புல தாண்டா முடியும். தம்பி, நீயும் சந்தோஷமா வாழணும் இல்லையா? இனி அம்மாவை நம்ப முடியாதுன்னே. அப்படியே ஒரு வேலை செய்ய முடிஞ்சாலும் அப்பா அதை செய்ய விட மாட்டார். அது எனக்கும் தெரியும்டா. வயசானவங்களை ரொம்ப கசக்கி பிழியவும் முடியாது ரகு. நிஷா அணுவின் மடியில் படுத்து உறங்கி விட்டது. அண்ணே, சொல்லு அனு. கோவப்படாத. சூழ்நிலையோட இருக்கும் தேவைகள் காரணமா இதை நான் கேக்குறேன். உன்னால ஒப்புக்க முடியலனாலும் குழந்தைய ஆளாக்க வேண்டி நீ இன்னொரு கல்யாணம் செஞ்சிக்க கூடாதா? தயவு செஞ்சு ஆத்திரப்படாத. ரகு எழுந்தான். இதுதான் நிரந்தர தீர்வுன்னே நானே சொல்லணும்னு நினைச்சேன். அனு, குழந்தைய உள்ள கொண்டு போய் படுக்க வை. நாளைக்கு பேசிக்கலாம். இருவரும் எழுந்து உள்ளே போக சுதாகர் அப்படியே உறைந்து உட்கார்ந்திருந்தான். 4 நாள் கழித்து அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து விட்டாள். அனு மேலும் லீவை 1 வாரம் நீட்டித்திருந்தாள். அம்மாவுக்கு பெட் ரெஸ்ட் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சகல வேலைகளையும் அனு செய்தாள். நிஷாவையும் கவனித்து பள்ளிக்கூடத்தில் விட்டு அழைத்து வந்து அணுவுக்கு பெண்டு கலண்டு விட்டது. 4 நாட்களாக அம்மா சாரதா சகலமும் கவனித்து கொண்டிருந்தாள். மகள் வேலை செய்தால் எந்த தாய்க்கு பொறுக்கும்? அன்று இரவு சுதாகர் வீடு திரும்பி உடைமாற்ற, அண்ணா வந்து உட்காரு, சூடா தோசை ஊத்தி தர்றேன். பொடி தோசை போடட்டுமா? உனக்கு என்ன முடியுமோ அதை செய்ட அனு. அவளுக்கு எதுவுமே முடியல, ஆனா அவதான் செஞ்சாகணும்னு கட்டாயம். என்ன செய்வா? காலையில கண் முழிச்சா படுக்க நடுராத்திரி ஆகுது. முழி பிதுங்குது. உடம்பு பாதியா இழைச்சாச்சு. இப்படி உழைச்சா உடம்பு தேஞ்சு போகும். பழைய வாலிப்பே போயிடுச்சு. எவன் கட்டிப்பான்? சுதாகர் நிமிர்ந்தான். என்ன அனு, நிஷா ரொம்ப படுத்திட்டாளா? அத சொல்லித்தான் தெரியணுமா? அம்மா, வாய மூடு. உன்னையும் தான் பாத்துக்கிறேன். பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொன்ன காரணமா எல்லாத்தையும் கையில கொண்டு வந்து தர்றேன். உன்னை குளிக்க வச்சு ராத்திரி வரைக்கும் கூடவே இருக்கேன். உனக்காக நான் படுற கஷ்டம்தான் அதிகம், புரியுதா? அப்பா வேகமாக வந்தார். பெத்த தாய்க்கு பணிவிட செய்யறத சொல்லி காட்டுறியானோ? அண்ணனோட பிஞ்சு குழந்தைக்கு செய்யறத வாய் வலிக்க சொல்றது தப்பு இல்லனா இதுவும் தப்பு இல்ல. சப்பாஸ் அனு. ரகு கைகளை தட்டியபடி உள்ளே வந்தான். அப்பா, சமையல் பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, வீடு கிளீனிங் இதுக்கெல்லாம் குழந்தை பொறுப்பா இல்ல அண்ணன் தான் பொறுப்பா? அண்ணி இருக்கும்போது செத்து சுண்ணாம்பானாங்களே, அப்ப யாருக்காவது ஒரு நாளாவது இறக்கப்பட தோணி இருக்கா? எங்க போச்சு இந்த கரிசனம்? மகளுக்காக உருகி மருமக சாகட்டும்னு நினைக்கிற அம்மாக்கள் மீது ஆசிட் ஊத்தணும். போதும், நிறுத்துடா.
பொண்ணாச்சேன்னு இறக்கப்பட்டேன். நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாமா? அனு, நாளை முதல் நீ வேலைக்கு போ. அப்பா முன்னால் வந்தார். சுதாகர், நீயாவது ஒரு 4 நாள் லீவு போட்டு உன் குழந்தைய பாத்துக்க கூடாதா? சுதாகர் முகம் மாறிவிட்டது. அண்ணா, அவங்க பேச்சை நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். நான் சந்தோஷமா குழந்தைய பாத்துக்கிறேன். சுதாகர் மௌனமாக உள்ளே வந்து விட்டான். பெட்ரூமில் ரஞ்சினியின் அழகான புகைப்படம் அருகில் வந்து நின்றான். நீ ஒருத்தி உயிரோட இருந்திருந்தா எங்களுக்கு இந்த கதி வந்திருக்குமா ரஞ்சினி? நானும் குழந்தையும் எப்படியெல்லாம் அவதிப்படுறோம் தெரியுமா? பேச முடியல ரஞ்சினி. குழந்தைய பாத்துக்க ஒருத்தர் வேணும். வேலைக்காரி போதாது, ஒரு தாய் வேணும். ஆனா எனக்கு மனைவி வேண்டாம் ரஞ்சினி. நிஷாவுக்கு ஒரு தாய் மட்டும் கிடைப்பாளா ரஞ்சினி? வயதான பெரியவர்களை சொல்லியும் தப்பில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்தில் உழைக்க அவர்களுக்கு தெம்பில்லை. அதே சமயம் அண்ணன் உத்தியோகம் போய் சம்பாதித்தால்தான் குடும்பம் வாழ முடியும். குழந்தைக்கு அம்மாவுக்கு நிகரான ஒரு பெண் வேண்டும். உலகத்தில் எதையும் விலை கொடுத்து வாங்கி விடலாம். ஒரு தாய்க்கு நிகரான உறவை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியாது. சுதாகர் கண்கள் கலங்கி நிற்க முடியாமல் படுக்கையில் துவந்து உட்கார்ந்திருந்தான். ரகு வந்து தோளில் கை வைக்க திரும்பினான். அண்ணே, எங்க 2 பேருக்கும் நீ அப்பா மாதிரி. உன் கண்கள் கலங்கும் போது அதை எங்களால தாங்கிக்க முடியல. வேண்டாம், நாங்க எப்பவுமே உன் கூடத்தான் இருக்கோம். பெண் பிரச்சனைகளை சமாளிக்கலாம். எப்படி எப்படி ரகு? புரியலையே. 10,000 செலவழிச்சா வசதியான முதியோர் இல்ல இருக்கு. 2 பேரையும் அங்க கொண்டு போய் விட்டுறலாமா? பெட் ரெஸ்ட்ல இருக்கலாம். என்ன ரகு பேசுற? நீயும் நானும் இருக்கும்போது பெத்தவங்க முதியோர் இல்லத்திலையா? அப்பா அம்மா முதியோர் இல்லத்துக்கு போற காரணமா நிஷாவை பாத்துக்கிற பிரச்சனைக்கு தீர்வு இல்லையே. அவங்க தானே உன் மனசை புண்படுத்துறாங்க. இல்லடா, எனக்கு அவங்க மேல வருத்தமே இல்லை. அவங்க கஷ்டம் புரியுது. இப்ப சரி, அண்ணின்னு ஒரு மனுஷிய ரத்தம் கக்க வச்ச பாவிங்க இவங்க தானே. அதை நான் தடுக்கலையே. அதனால தான் என்னை தண்டிச்சிட்டு அவ போயிட்டா. இல்லனே, பல விஷயங்கள் நமக்கு தெரியல. நாளை முதல் 3 நாளைக்கு நானும் லீவு போடுறேன். இதுக்கான முடிவை எடுக்கலாம். நீ போய் சாப்பிடு. சுதாகர் வந்து படுத்து விட்டான். குழந்தையை உறங்க வைத்துவிட்டு அனு எழுந்தாள். சாரிமா, நீ ரொம்ப டயர்டா இருக்க. அதெல்லாம் பரவாயில்லனே, எனக்கு கஷ்டமே தெரியல. அனு போய்விட்டாள். சுதாகர் நிஷா முகத்தையே பார்த்து அந்த நெற்றியில் மெல்ல தன் உதடுகளை பதித்தான். உனக்கு ஒரு அம்மா வேணும்னா என் பிடிவாதத்தை நான் தளர்த்தி ஆகணும். உனக்கு அம்மாவா ஒரு பெண் வருவாளா? என் பணம் பதவி வசதிகளுக்காக உள்ளே புகுந்த பிறகு சுயபுத்தி வெளியே வந்தா நான் என்ன செய்வேன்? நீ சித்தி கொடுமைக்கு ஆளாக நேருமே. ஆனா அதை விட இங்கு நிலைமை ரொம்ப மோசமாகுதே. பலவிதமாக சிந்தித்து மண்டை குழம்பியதுதான் மிச்சம். நள்ளிரவுக்கு மேல் உறங்கி போனான். காலையில் அனு வந்து எழுப்ப, இல்லம்மா, 2 நாள் லீவு போட போறேன். அப்பா பேச்ச பெருசா எடுத்துக்காதனே. குழந்தைய நான் பாத்துக்கிறேன். நீ பொறுப்பான பதவியில இருக்க, அத கவனி. அப்பாங்கிற பொறுப்பு எனக்கு இருக்கே அனு. சரி, என்ன செய்ய போற? தெரியலம்மா. என் மேல கோவமா? என்னடா நீ? உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்க நான் புண்ணியம் செஞ்சிருக்கேன். எனக்கு நீயும் ரகுவும் தானடா. அனு வேதனையுடன் உள்ளே போனாள். நிஷாவை எழுப்பி சகலமும் செய்து பள்ளிக்கூடத்தில் விட்ட பிறகு திரும்பினான் சுதாகர். அப்பா அம்மாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். சொன்னாதான் செய்வானுங்க. அவன் எந்த பதிலும் சொல்லாமல் உள்ளே வர, அண்ணே, இட்லி பொங்கல் வடை எல்லாம் இருக்கு, வந்து சாப்பிடு. சரிம்மா அனு. சாப்பிட்டு முடித்ததும், அனு, என் கூட கொஞ்சம் வெளியில வரியா? தாராளமா. எங்க? வாயே. அப்பா அம்மாவை சாப்பிட வைத்துவிட்டு அனு உடை மாற்றி சுதாகருடன் புறப்பட்டாள். பள்ளியுடன் இணைந்த குழந்தைகள் காப்பகம் மிகவும் வசதியான இடம். இருவரும் உள்ளே போய் விசாரித்தார்கள். தொகை பெரிதாக இருந்தது, ஆனால் நல்ல இடம். அதே போல இன்னும் ஓரிரு நல்ல இடங்கள் சுதாகரின் ஆபீஸை ஒட்டியும் ஒன்று இருந்தது. அதுவும் பிரமாதமாக இருந்தது. காலை 6 முதல் பிள்ளைகளை கொண்டு வந்து விடலாம். மாலை எந்த நேரமானாலும் அழைத்து போகலாம். அழைத்து போக முடியாவிட்டால் இரவில் கூட பார்த்து கொள்வார்கள். காலை முதல் இரவு வரை உணவு பால் எல்லாம் உண்டு. உடைகளை மட்டும் தந்துவிட வேண்டும். பள்ளி பாடமும் உண்டு. நல்லா பாத்துப்பீங்களா? தாயில்லாத குழந்தை சீக்கிரம் வாடி போயிடும். அதட்டினா சுருங்கிடும். அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படும். கவலையே படாதீங்க. 15 வருஷங்களா நடக்கிற காப்பகம் இது. ஒரு புகார் கிடையாது. நீங்க தைரியமா விட்டுட்டு போகலாம். எங்களை நீங்க நம்பணும், அதுதான் முக்கியம். எப்பேற்பட்ட பிள்ளைகளையும் நாங்க சமாளிப்போம்.
நடுவுல வந்து பார்த்து அதுங்க மனசுல சலனத்தை எழுப்பிடாதீங்க. தேவைனா நாங்களே உங்களை கூப்பிடுவோம். எப்ப வரட்டும்? இப்ப நீங்க பணம் கட்டி என்ரோல் பண்ணிக்கிட்டா நாளைக்கு காலையில 6 மணிக்கு புள்ளைய கொண்டு வந்து விட்டுறலாம். முன்பணமாக 25,000 கேட்டார்கள். செக் எழுதி உடனே சுதாகர் கொடுத்து விட்டான். என்ன கொண்டு வரணும்? அதுங்க போட்டுக்கிற துணிமணிகள், பிடிச்ச பொம்மைகள்னு ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க. மற்றபடி விலாசம், செல் நம்பர், இமெயில் எல்லாம் அப்ளிகேஷன்ல இருக்கு, போதும். தேங்க்யூ மேடம். இருவரும் பதிவு செய்து ரசீது பெற்று வெளியே வந்தார்கள். அண்ணே, இதுதான் யதார்த்தம்மா. எத்தனை நாளைக்கு நீ லீவு போட முடியும்? உனக்கும் சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யணும். ரகு கல்யாணமும் உடனே முடிஞ்சிட்டா வர்றவ வீட்டு நிர்வாகத்தை பார்த்துப்பா. நான் இருக்கும்போது மட்டும் குழந்தை வீட்டில் இருந்தா அது யாருக்கும் பாரமா இருக்காது இல்லையா? அப்படியும் பாரமானா அப்ப வேற முடிவு எடுக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்குனே. நீ இந்த குடும்பத்துக்காக செஞ்சதையெல்லாம் மறக்கலாமா? அது நியாயமா? உன் குழந்தைக்கு பாரபட்சம் காட்டலாமா? அனு, ஒருத்தரால சுகம் கிடைக்கும் போது அதை அடையிறவங்க ஆனந்தப்படுவாங்க. நீதான் கடவுள்னு பேசுவாங்க. அதுவே சுமையானா நெருப்பத்தான் கக்குவாங்க. மனுஷ இயல்பு இதுதானே. அணுவுக்கு வலித்தது. அன்று இரவு அனைவரும் ஒன்று சேர சுதாகர் விவரம் சொல்ல ரகு முகம் மாறியது. அப்பா வந்தார். நாங்கெல்லாம் இருக்கும்போது காலையில குழந்தைய கூட்டிட்டு போய் அனாத விடுதியில எதுக்கு விடணும்? அப்பா, சரியா பேசுங்க. அது அனாத விடுதி இல்ல, குழந்தைகள் காப்பகம். வசதியான பள்ளிக்கூடத்தோட இணைஞ்ச காப்பகம். அதுதான் எதுக்குன்னு கேக்குறேன். ரகு கடுப்பாகி விட்டான். அப்பா, அடுத்த வாரம் அனு லீவு முடிஞ்சு வேலையில சேர்ந்தாகணும். 3 பேரும் ஆபீஸ்க்கு போயிட்டா நிஷாவை அம்மா பாத்துப்பாங்களா? அது எப்படி முடியும்? அம்மாவை பார்க்கவே ஆள் வேண்டி இருக்கே. நீங்க பாத்துப்பீங்களா? எனக்கு வயசாயிடுச்சுடா. பின்ன எதுக்கு வேஷம் போடுறீங்க? யாரும் பாத்துக்க இல்லைனா குழந்தை எங்க போகும்? அதான் அண்ணே நல்ல ஏற்பாடா செஞ்சுட்டு வந்திருக்கார். அவர் இருக்கும்போது மட்டும்தான் குழந்தை வீட்டுல இருக்கும். யாருக்கும் பாரம் இல்லையே. நாங்க யாரும் குழந்தைய பாரம்னு சொல்லலையே. அதை தவிர பாக்கி எல்லாம் பேசியாச்சு. அண்ணின்னு ஒருத்தி இருந்தப்ப யாருக்குமே கஷ்டம் தெரியல, அப்படி உழைச்சாங்க. இப்ப எல்லாம் மாறி போய் நிக்கிறோம். சரி, அம்மாவை யாரு பாத்துக்கிறது? அம்மா பச்சை குழந்தை இல்லையே. நீங்க ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுல தானே இருக்கீங்க, நீங்க பாத்துக்கங்க. நான் வேறொரு ஐடியா சொன்னேன், அண்ணன் தான் மறுத்துட்டாரு. என்ன? உங்க 2 பேரையும் வசதியான முதியோர் இல்லத்துல விட நினைச்சேன், தடுத்துட்டாரு. தாராளமா விடுங்கடா. நாங்க யாருக்கும் வேண்டாதவங்க ஆயிட்டோமே. வயசான அனாதைங்க நாங்க. ரகு, சும்மாரு. நீ இரு அண்ணே. அப்படி பார்த்தா அப்பா இருந்தும் நிஷாவை காப்பகத்துல விடுறாங்க. இது எதுல சேர்த்தி? அண்ணி உயிரோட இல்ல, அண்ணனும் நிஷாவும் அனாதை தானே. நாங்க விட சொல்லலையே. ரகுண்ணா விடு, பேசிட்டே போனா நீ பைத்தியம் ஆவ. சுதாகர் உள்ளே வந்து விட்டான். நிஷா உறங்கி கொண்டிருந்தது. மெல்ல முத்தமிட்டான். சாரிடா, உன்னை காப்பகத்துல விட எனக்கு மனசு இல்லதான். வேற வழி இல்லையே. அம்மா இருந்தா நமக்கு இந்த கதி இல்ல. இப்ப ஏதாவது செஞ்சாகணும். மத்தவங்கள சார்ந்து அவமானப்படுறத விட இது நல்லதுடா தங்கம். உதடுகள் மெல்ல பிளந்து அது உறக்கத்தில் புன்னகைத்தது. அப்பா உள்ளே வந்தார். சுதா, கொஞ்சம் வரியா? வந்துட்டம்பா. வெளியே வந்தான். அம்மாவின் அறைக்குள் அனைவரும் கூட. நாளைக்கும் நீ லீவு தானே? எதுக்கு? நிஷாவை காப்பகத்துல விட்டுட்டா எதுக்கு லீவை வீணாக்கணும்? அது இல்லடா, ஒரு ஜாதகம் அணுவுக்கு பிரமாதமா பொருந்தி இருக்கு. அவளும் இப்ப லீவ்ல இருக்கா. நாளைக்கு பெண் பார்க்க வரலாமான்னு கேக்குறாங்க. அணுவை கேளுங்க. அவ லீவு தாண்டா. மூத்தவன் நீ இல்லாம எப்படி இதை நடத்துறது? பையன் என்ன பண்றான்? CA ACS முடிச்சிட்டு ஆடிட்டரா இருக்கான். பார்ட்னர்ஷிப் நிறைய சம்பாதிக்கிறான். பெருசா வீடு, கார் எல்லாம் இருக்கு. பெத்தவங்க இருக்காங்க. ஒரு அக்கா இருக்கிறதா சொன்னாங்க. அத சரியா கேட்கல. அழகா இருக்கானா? போட்டோ தரல, நேர்ல பார்த்துதானே ஆகணும். அவங்களும் இவளை பார்க்கணுமே. அனு, நான் எதுக்கு வேணும்? என்ன நான் இப்படி சொல்ற? நீ இல்லாமலா? அதுக்கு சொல்லலம்மா. கல்யாணம் மங்களம் தம்பதிகளா நின்ன பெருமை. நான் மனைவியை இழந்தவன். யோசிமா. என்ன பேசுற நீ? அதுக்காக நீ அண்ணன் இல்லைன்னு ஆயிடுமா? சொல்லு. இங்க மங்களம் அமங்கலம்னு எதுவுமே இல்லனா. உன் மேல நாங்க உயிரையே வச்சிருக்கோம். நீ இப்படி பேசலாமாண்ணா? அது இல்லம்மா, நீ நல்லா வாழணும் இல்லையா? நீ தொடங்கி வச்சாதான் நான் வாழ்வேன். நீ இல்லனா எனக்கு எதுவுமே வேண்டாம், புரியுதா? சுதாகர் கண் கலங்கி விட்டான். சரிம்மா, இருக்கேன். சுதாகர் எழுந்து உள்ளே போக, சுதா, இன்னும் பேசி முடியலப்பா. சொல்லுங்கப்பா.
நாளைக்கு அவங்க வந்து பார்த்து பரஸ்பரம் புடிச்சு போனா மேற்கொண்டு பேசணும் இல்லையா? பேசிடுங்க. நான் எப்படிப்பா பேசுவேன்? நான் ரிட்டையர் ஆனவன். எனக்கு வர்ற பென்ஷனை வச்சு என்ன செய்ய முடியும்? ஏன்பா எனக்காக நீங்க எதுவுமே சேர்த்து வைக்கலையா? அனு கேட்க, உங்களை எல்லாம் ஆளாக்குனதே பெருசு. உங்க அண்ணன்மார் நடத்தினாதான் உண்டு. என்கிட்ட ஏது பணம்? சரி, என்ன செய்யணும் அத சொல்லுங்க. ரகு கேட்க, பையன் பெரிய படிப்பு, ஆடிட்டர், வசதியானவன், சொத்து பத்து உள்ளவன், நல்லா எதிர்பார்ப்பாங்க. ரகு திரும்பி சுதாகரை பார்த்தான். சரி ரகு, நாளைக்கு அவங்க வரட்டும், அவங்க பேசட்டும், அணுவுக்கு பிடிக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். அணுவிடம் வந்தான். உனக்கு பிடிச்சா சொல்லிடு அனு, மத்தது எங்க கவலமா, நீ நல்லா வாழணும். அனு தலையாட்டினாள். அண்ணா, ஒரு நாள் தள்ளி குழந்தைய கிரச்சில விடலாமா? பெண் பார்க்க வரும்போது அதுவும் இருக்கட்டுமே. அதெல்லாம் வேண்டாம், தொந்தரவு. அப்பா சொல்ல சுதாகரின் முகம் படக்கென மாறிவிட்டது. அனு கடுப்பாகிவிட்டாள். சாரிப்பா, உங்க மகளுக்காக நீங்க சேர்த்து வச்சிருக்கணும், செய்யல. எனக்கு எதுக்கு இந்த தொந்தரவுன்னு அண்ணன் ஒதுங்கி போனா? அவ நமக்கு எல்லாத்துக்கும் வேணும், ஆனா அவர் குழந்தை மட்டும் தொந்தரவு. விடு அனு, வேலைக்காரியா அண்ணி இருந்தாங்க, மதிச்சாங்களா? சுயநலத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. நம்ம குடும்பத்துல மட்டும் அது இல்லவே இல்ல. ரகு சீறினான். அப்பா கடுப்புடன் போய்விட மூவரும் வெளியே வந்தார்கள். இவங்களுக்கு எப்பவுமே தான் கஷ்டப்படக்கூடாது, சுகமா வாழணும், மத்தவங்க தோல்ல பாரத்தை ஏத்திடணும். ஆனா இவங்களை தியாகின்னு எல்லாரும் புகழணும். மற்ற அப்பா அம்மாக்கள் செய்யாத எதை இவங்க செஞ்சிட்டாங்க. அனு கொந்தளிக்க, விடு அனு, எதுவும் சொல்லாத. நம்ம நியாயம் எடுபடாது. அண்ணனை மாதிரி நம்மால பொறுமையா இருக்கவும் முடியாது. சுதாகர் மெல்ல புன்னகைத்தான். ரகு, நானும் கோவக்காரனா இருந்தவன் தான். வாங்கின அடிகளும் இழப்புகளும் என்னை இந்த அளவுக்கு பக்குவப்படுத்தியிருக்கு. இன்னும் நான் பக்குவப்படணும். குட் நைட். மெல்ல நடந்து உள்ளே போனான். காலை 6 மணிக்கு குழந்தையை எழுப்ப வந்தான் சுதாகர். உடம்பு அனலாய் கொதித்தது. அனு, இங்க வாமா. அனு ஓடி வந்தாள். தொட்டு பாரு, நிசாவுக்கு ஜுரம் இருக்கு. அனு தொட்டு பார்த்தாள். ஆமாண்ணா, இன்னைக்கு நிச்சயமா கிரச்சில விட முடியாது. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஜே விஸ்வநாத் சுதாகருக்கு நெருங்கிய நண்பர். உடனே டயல் செய்தான். விஸ்வநாத் பேசுறேன். நான் சுதாகர் பேசுறேன் டாக்டர். அடடா, எப்படி இருக்கீங்க சுதா? என்ன இந்த நேரத்துல போன்? குழந்தைக்கு பிரச்சனையா? ஆமா டாக்டர், உடனே வீட்டுக்கு கொண்டு வாங்க. அணுவை அழைத்து கொண்டு குழந்தையுடன் புறப்பட்டான் சுதாகர். டாக்டர் அப்போதுதான் பூத்த புஷ்பம் போல மலர்ச்சியாக இருந்தார். பரிசோதித்தார். உடனடியாக ஊசி போட்டார். படு ஸ்டைலாக மருந்துகளை எழுதி தந்தார். உங்ககிட்ட வர்ற குழந்தைகளுக்கு உடனடியா நிவாரணம் உண்டாக என்ன காரணம் தெரியுமா டாக்டர்? சொல்லு அனு. உங்களை பார்த்ததுமே பெத்தவங்க மனசுல ஒரு பூரிப்பையும் நம்பிக்கையும் உண்டாக்குற அந்த பாசிட்டிவ் அப்ரோச், அப்புறமா தான் மருந்து. விஸ்வநாத் வாய்விட்டு சிரித்தார். எப்படி இருக்கீங்க சுதாகர்? தாய் இல்லாம இவளை எப்படி வளர்க்க போறேன்னு எனக்கே புரியல டாக்டர். உங்க கேள்விக்கு ஆண்டவன் கிட்ட பதில் இருக்கு சுதா. அது சீக்கிரம் உங்களுக்கு வந்து சேரும். ஆல் தி பெஸ்ட். குழந்தையுடன் இருவரும் வீடு வந்து சேர மகளை பெண் பார்க்க வருவதால் அம்மா படு சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தாள். ஏமா, நேத்து வரைக்கும் படுக்கையை விட்டு எழல, இப்ப மட்டும் வயசு பொண்ணாட்டு துள்ளிக்கிட்டு இருக்க? அதாண்டி அம்மா, உங்க அப்பா டிஃபனுக்கெல்லாம் ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்துட்டாரு. பூ பழங்கள் தாம்போலம் வாங்க போயிருக்காரு. உள்ளவா, எந்த புடவை கட்டிக்க போற? குழந்தை அணுவை விடாமல் பற்றி கொள்ள, நீ அப்பா கிட்ட இரு, அத்தையை இன்னைக்கு ஃப்ரீயா விடணும், புரியுதா? விடுமா, அது இருக்கட்டும். வீடே பரபரப்பாக இருந்தது. ஊசி போட்டதால் குழந்தையும் ஜுரம் விட்டு சுறுசுறுப்பானது. பகல் 11 மணிக்கு வாசலில் இன்னோவா வந்து நிற்க 4 பேர் இறங்கி வந்தார்கள். அப்பா, அம்மா, மணமகன், அவனது அக்கா, 4 பேரும். இவர்கள் வரவேற்றார்கள். உட்கார வைத்து உபசரிக்க பையன் குமரனின் அப்பா வெகு இயல்பாக பேச தொடங்கிவிட்டார். பொதுவாக பேசினார்கள். அம்மா, அக்கா எல்லோருமே கலகலப்பாக இருந்தார்கள். குமரன் உட்பட யாருக்கும் அங்கே பந்தா இல்லை. சரி, அணுவை கூட்டிட்டு வா சாரதா. அணு எளிமையாக சேலை கட்டி தலையில் பூ வைத்து தேவதை போல இருந்தாள். நமஸ்கரித்தாள். அவளை பார்த்ததுமே எல்லோருக்கும் பிடித்து விட்டது. பட்டதாரி, வங்கியில் வேலை, கௌரவமான பிரஜை. குமரனும் அதே துறையில் இருப்பதால் உற்சாகமாக இருந்தது. நீங்க பேசிக்கங்க, நாங்க உள்ள இருக்கோம். அவர்களை பேச விட்டு இவர்கள் உள்ளே வர, எல்லா தகுதிகளும் உள்ள பையன், நிச்சயமா இவனுக்கு தரலாம். குடும்பமும் நல்ல குடும்பம்.
அக்கா வீட்டுக்காரர் குழந்தைங்க எல்லாரும் இதே ஊர்தானான்னு கேட்கணும். அது எதுக்குமா? ஏண்டா நாத்தனாரா வரப்போறவ ஸ்டேட்டஸ் தெரிய வேண்டாம்? அனு, உனக்கு பிடிச்சிருக்கா? அண்ணா, நீ என்ன சொல்ற? நல்ல இடம்தான் தெரியுது, அவங்க பேசட்டும். குழந்தை நிஷா அவர்கள் வரும்போதே உள்ளே உறங்கி கொண்டிருந்தது. வெளியே வந்தார்கள். எங்க எல்லாருக்கும் உங்க அணுவை ரொம்ப பிடிச்சிருக்கு, சம்மதம். எங்களுக்கும் சம்மதம். சந்தோஷம். முதல்ல டிஃபனை எடுத்துட்டு வா சாரதா. அவர்கள் மறுக்கவில்லை. அணுவே பிளேட்டில் வைத்து ஒவ்வொருவருக்கும் பரிமாறினாள். அத்தை, அழைத்தபடி நிஷா ஓடி வந்தது. அவளை கட்டி கொண்டது. அனு அதை தூக்கி முத்தமிட்டாள். நீ அழகா இருக்க அத்தை. அதுவும் முத்தமிட்டது. குமரன் இதை பார்த்தபடி அருகில் வந்தான். இவ சுதாகர் குழந்தையா? ஆமா. அண்ணி பிறந்த வீட்டுக்கு போயிருக்காங்களா? குழந்தை இங்க இருக்கு. இல்ல, அண்ணி இப்ப உயிரோட இல்ல. நிஷாவுக்கு இப்ப 3 வயசு. அவளோட 1.25 வயசுல அண்ணி தவறிட்டாங்க. அத்தனை பேர் முகத்திலும் சோகம். கடவுளே, கண் படுற மாதிரி அழகு குழந்தை, அதுக்கு இப்படி ஒரு இழப்பா? குமரனின் அம்மா சொல்ல அக்கா கண்டித்தாள். அம்மா, அது பாக்குது, எல்லாம் புரியுது, ஜாக்கிரதையா பேசு. எழுந்து வந்தாள். என்கிட்ட வர்றியா நிஷா குட்டி? யாரிடமும் போகாத நிஷா கூப்பிட்டவுடன் அவளிடம் தாவி விட்டது. ஆச்சரியமா இருக்கே, என் பேத்தி யார்கிட்டையும் போக மாட்டாளே, உலக அதிசயம்தான். உங்க பேர் என்னம்மா? காயத்ரி. நிஷா குட்டி, என்ன உனக்கு பிடிக்குதா? கண்களை அகட்டியது. எவ்வளோ பிடிக்கும்? கைகளை முடிந்தவரை விரித்தது. அவ்வளோ பிடிக்குமா? அப்படின்னா ஒரு முத்தா தருவியா? பச்சக் பச்சக் என காயத்ரியின் கன்னத்தை ஈரமாக்கியது. சுதாகர் ஆச்சரியப்பட்டான். அந்த கொஞ்சல் தொடர்ந்தது. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க காயத்ரி? இல்ல, அதான் குழந்தைங்க கிட்ட இத்தனை ஆசை. அம்மா அடுத்த கேள்விக்கு வாய் திறப்பதற்குள் அப்பா முந்திக் கொண்டார். மேற்கொண்டு பேசிடலாமா? நாங்க என்னெல்லாம் செய்யணும்? எங்களுக்கு எந்த டிமாண்டும் இல்ல, விரும்புனதை செய்யுங்க. அதையும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம். என்ன மாதிரி மண்டபம் எடுக்கணும்? உங்க பிள்ளை பெரிய ஆடிட்டரா இருக்காரே. குமரன் சிரித்தான். வேண்டாம், பதவிக்கும் ஆடம்பரத்துக்கும் சம்பந்தம் இல்ல. கல்யாணம் ஒரு கோவில்ல வச்சு ரொம்ப எளிமையா நடக்கட்டும். ரிசப்ஷன் ஒரு ஹோட்டல்ல வச்சுக்கலாம். ஆச்சரியப்பட்டான் சுதாகர். நிச்சயத்தை எப்போ வச்சுக்கலாம்? நாள் குறிங்க, இந்த மாச கடைசியிலேயே வச்சுக்கலாம். கல்யாணம் உங்க வசதி போல. இத்தனை அற்புதமான மனிதர்களா? நான் மிஸ் அனு கிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா. அனு அவனை உள்ளறைக்கு அழைத்து வந்தாள். காயத்ரி குழந்தையுடன் வாசலில் விளையாடி கொண்டிருந்தாள். பெரியவர்கள் 4 பேரும் வெளியில், சுதாகரும் ரகுவும் ஹாலில். அனு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். பண வசதிக்கு எந்த பஞ்சமும் இல்ல. நாங்க யாரும் உறுத்தலா இருக்க மாட்டோம். நீங்க சுதந்திரமா இருக்கலாம். அனு சிரித்தாள். ஏன் ரொம்ப எளிமையா நடத்தணும்னு சொன்னேன் தெரியுமா? சொல்லுங்க. அக்கா காயத்ரி MA MPhil படிச்சவ, அழகு புத்தி எல்லாம் உள்ளவ. அன்பு காட்ட அவளை போல ஒருத்தி பிறக்கணும். அவ கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்தணும். அனு தலையாட்டினாள். 2 பேரும் தேனிலவுக்காக காஷ்மீர், சிம்லா, மணாலின்னு மலை பிரதேசங்களுக்கு போனாங்க. அங்க ஏற்பட்ட நிலச்சரிவுல பல பேர் பலியாயிட்டாங்க. அக்கா பிழைச்சிட்டா, அவ புருஷன் போயிட்டார். கடவுளே! கல்யாணமாகி புருஷனோட அவ வாழ்ந்தது 7 நாட்கள். எத்தனை அழகான தகுதியுள்ள மனுஷன் தெரியுமா? இவ ராசியை காரணம் காட்டி இவளை ஒதுக்கிட்டாங்க. எங்க வீட்டுக்கு அவ நிரந்தரமா வந்துட்டா. இது நடந்து 3 வருஷங்களாச்சு. அனு, நல்லவங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்? அது காயத்ரி அக்கா காலம் முழுக்க என் கூட தான் இருப்பா. அவளை பாரமா நினைக்காத ஒருத்தி தான் எனக்கு மனைவியாக முடியும். அவ வீட்டுல இருந்தபடியே சிஸ்டம் மூலமா பல கான்ட்ராக்டுகளை பிடிச்சு மாசம் 30,000 வரைக்கும் சம்பாதிக்கிறா. என் கிளைண்ட்டுகள் பல பேரை அவ அட்டன் பண்றா. எந்த விதத்திலையும் அவ பாரமா இருக்க மாட்டானோ. ஏன் இப்படி பேசுறீங்க? எங்க அண்ணியை இழந்து கடந்த 2 வருஷங்களா எப்படி நாங்க துடிக்கிறோம் தெரியுமா? இழப்போட வழி எங்களுக்கு நல்லாவே தெரியும் குமரன். நிச்சயமா. அதுவும் தாயில்லாத குழந்தை உங்ககிட்ட ரொம்ப பாசமோ? விட மாட்டா என்ன? உங்க கல்யாணம் நடந்துட்டா குழந்தைக்கு பாதிப்பு வருமானோ? அதுக்காக அண்ணன் ஒரு பகல் நேர கிரட்ச் பார்த்து ஏற்பாடு செஞ்சாச்சு. இன்னைக்கு விட வேண்டியது நீங்க வந்ததால தள்ளி போகுது. கிரட்சா இருக்குமா? வேற வழி இல்லையே. நானும் கல்யாணமாகி போயிட்டா அம்மாவால சமாளிக்க முடியாதே. நிறைய மனம் விட்டு பேசினார்கள். வெளியே வந்தார்கள். அதற்குள் நிஷா காயத்ரியுடன் ஐக்கியமாகி இருந்தது. சரி, நாங்க புறப்படுறோம். தேதி குறிச்சிட்டு மற்ற ஏற்பாடுகளை செய்யலாம். குழந்தைய வாங்கிக்கோ. அம்மா சொல்ல அனு கை நீட்ட அது காயத்ரியிடமிருந்து வர மறுத்தது. அத்தை கிட்ட வரமாட்டியா? மாட்டேன்.
அனு காயத்ரியிடம் வந்தாள். நீங்க என்ன மந்திரம் போட்டீங்க? சுதாகர் வந்து அனைத்தும் வரவில்லை. ராஜாத்தி, நான் போய் உனக்கு டெடிபேர் பொம்மை, புது ட்ரெஸ், சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் அத்தையோட நீ இருக்கியா? நிச்சயமா வாங்கிட்டு வருவியா? வருவியா சொல்லக்கூடாது, வருவீங்களான்னு கேட்கணும். வருவீங்களா? கண்டிப்பா வரேன்டா தங்கம். அத்தையிடம் தாவியது, பாய் சொன்னது. கார் புறப்பட்டு போய்விட்டது. எல்லோரும் உள்ளே வந்தார்கள். அற்புதமான மனுஷங்க, குழந்தைக்கு கூட பிடிச்சிருக்குன்னா பாறையானோ ரகு சொல்ல. ஆமா, குமரனுக்கும் பந்தாவே இல்ல. கோவில்ல வச்சு கல்யாணம் நடத்த காரணம் எளிமை இல்லடியானோ. குமரன் ஏதாவது உன்கிட்ட சொன்னாரா? எல்லாம் சொன்னார்மா. அந்த காயத்ரி ஒரு விதவை, புருஷனை 7 நாள்ல இழந்தவ, புகுந்த வீட்ல ராசி கெட்டவன்னு அறுத்து விட்டுட்டாங்க. பின்ன மகனை இழந்தவளுக்கு அந்த துடிப்பு கூடவா இருக்காது? அனு அம்மாவை ஏறிட்டாள். நீ என்ன சொல்ல வர? இந்த வரன் வேண்டாம்னு சொல்றேன். அவங்க முகத்துல அடிச்ச மாதிரி அதை சொல்ல முடியாது. இப்ப சொல்றேன். ஏமா, காலம் முழுக்க அந்த காயத்ரிய நீ கட்டி சுமக்கணும். உனக்கு அது தேவையா? அவ ராசி உன்னையும் பதம் பார்த்துட்டா. நமக்குள்ள தகுதிக்கு வேற மாப்பிள்ளையா கிடைக்காது. அக்கா மனசு கோணக்கூடாதுன்னு கோவில்ல கல்யாணத்தை நடத்த சொல்றார். நாளைக்கு தலையில பூ கூட வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாளா வெட்டிய சகிச்சுக்கலாம். விதவைய நீ காலம் முழுக்க தோல்ல தூக்கிட்டு அலைய முடியாதுடி. நிறுத்துமா கொஞ்சம். குரலை உயர்த்தினான் சுதாகர். என்னடா? நானும் பொண்டாட்டி செத்தவர் தான். இத ஒரு ராசியா கருதி நாளைக்கு ரகுவுக்கும் யாரும் பெண் தரலைன்னா நீ சும்மா இருப்பியா? மருமகளா அந்த வீட்டுக்கு என் மகளை அனுப்ப மாட்டேன்னு யாராவது பயந்தா என்ன செய்வ? நீ வாய மூடுடா. ஏன்? நீ ஆம்பளை, உனக்கு எந்த பாதகமும் இல்ல. மங்களம் நடக்கும்போது மனைவியை இழந்த ஆண்கள் யாரும் தடுக்கறதில்ல. பெண்கள் நிலை அது இல்ல. வீணா போனவள்னு பொம்பளைக்கு தான் பட்டம், ஆம்பளைக்கு இல்ல. அம்மா, நீயும் ஒரு பொம்பளை, நீயே இப்படி பேசலாமா? உன் பொண்ணு எனக்கு இது மாதிரி யாராவது பார்த்தா இப்படி பேசுவியா? கொன்னுடுவேன் இந்த மாதிரி பேசினா. நீ மகாலட்சுமி, மூதேவிகள் பட்டியல்ல உன்னை சேர்க்காத. சாரிமா, எனக்கு குமரனையும் அந்த குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் நடக்கட்டும். எனக்கு பிடிக்கலடி, நடக்க கூடாது. வாழ போறவன் நான், அதை முடிவெடுக்கிறவங்க நாங்க. பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. அன்று மாலை 4 மணிக்கு வாசலில் கார் வந்து நின்றது. யாரென இவர்கள் பார்க்க காயத்ரியும் குமரனும் இறங்கி வந்தார்கள். அனு ஓடி சென்று வரவேற்றாள். சுதாகரிடம் இருந்த நிஷா காயத்ரியை பார்த்ததும் தாயை பிரிந்த குழந்தை போல் ஓட்டமாக ஓடிப்போய் அவளை கட்டி கொண்டது. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். காயத்ரி பெரிய பையை திறந்தாள். அதிலிருந்து டெடிபேர், ட்ரெஸ், சாக்லேட் எல்லாம் வெளியே எடுத்தாள். நிஷா குட்டி, எல்லாம் உனக்கு தான் பிடிச்சிருக்கா பாரே. அம்மாவுக்கு பற்றி கொண்டு வந்தது. சுதாகர் முந்திக் கொண்டு, இதெல்லாம் எதுக்கு மேடம்? நான் குட்டி பொண்ணுக்கு வாக்கு கொடுத்திருக்கேனே, அதை நிறைவேற்ற வேண்டாமா? அவ பச்சை குழந்தை தானே. கரெக்ட். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு இல்லையா? தெய்வத்துக்கு வேண்டுதல் செய்யும் போது அதை மறப்போமா? குழந்தைக்கு மட்டும்? சுதாகர் சிலிர்த்து போனான். உட்காருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். அனு உள்ளே போனாள். குமரன் பேச ஆரம்பித்தான். இங்க இருந்து புறப்பட்டு போன பிறகு அக்கா வீட்ல இருக்கவே இல்ல. எல்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தா. அக்காவுக்கு நிஷா மேல அத்தனை இஷ்டம். அனு உள்ளே வர அம்மா சாரதாவும் பின்தொடர்ந்தாள். என்னடி இது? பாசம். இவதான் என் பேத்திய பெத்தவளா? அம்மா, கொஞ்சம் நாக்க அடக்கி பேசு. கல்யாணமே வேண்டாம்னு நான் சொல்றேன். இவளுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நிக்கிறா. நான் திருப்பி கொடுக்க போறேன். என்ன இவளுக்கு உள்நோக்கம்? விதவை வேற. ஒரே வேலை பார்த்ததும் பாச பொத்துக்கிட்டு வந்து இத்தனை செலவழிப்பாளா? நம்பும்படியாவா இருக்கு? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? கல்யாணம் நடக்குதோ இல்லையோ அத அப்புறமா தீர்மானிக்கலாம். இன்னைக்கு ஏடா கூடமா நீ ஏதாவது இப்ப வாயை திறக்காத. பேச விருப்பம் இல்லைனா மௌனமா இரு. பார்க்க பிடிக்கலைன்னா வெளியே வராத, சரியா? சாரதா மிரண்டாள். அனு காஃபி, பிஸ்கட் எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். நிஷா பசை போல காயத்ரியிடம் ஒட்டி பிடித்திருக்க, குமரன் சுதாகரிடம் சிரித்து பேசிக் கொண்டிருக்க, ரகு அருகில் நிற்க காஃபியை சாப்பிட்டார்கள். நாங்க புறப்படுறோம். எழுந்தார்கள். காயத்ரி திரும்பினாள். அனு, தாலி கழுத்துல ஏறி மருமகளாத்தான் அந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு சட்டம் இல்ல. அதுக்கு முன்னாலேயும் நீ வரலாம். நீங்க எல்லாரும் வரலாம். வரும்போது இந்த குட்டி தேவதை கண்டிப்பா வரணும். நிச்சயமா. அனு தலையாட்டினாள். வாசலுக்கு வந்தார்கள். மிஸ்டர் சுதாகர், நிஷாவை நாளை முதல் காப்பகத்துக்கு கண்டிப்பா அனுப்பித்தான் ஆகணுமா? வேற வழி இல்லையே மேடம். என்ன சுதாகர், பஞ்சு பூல குழந்தை. அங்க யார தெரியும்? பரிச்சயமான ஒரு முகம் இருந்தா கூட ஒட்டிக்கும், இல்லனா அழுது அடம் பிடிக்குமே. அவங்க சரி பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க.
எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு சுதாகர். சரி ஓகே, பணத்தை கட்டிட்டீங்க, நாளைக்கு அனுப்பிடுங்க. அனுவும் நாளைக்கு வேலையில ஜாயின் பண்றியா? ஆமா. சரி, குழந்தை கிரச்சுக்கு போகட்டும். என் ஐடியாவை 2 நாள்ல நான் குமரன் கிட்ட பேசிட்டு சொல்றேன். வரண்ட செல்லம். நிஷா அலறி அழுதது. சுதாகருக்கு ஆச்சரியம். கார் புறப்பட்டு போனது. வாசலுக்கு அம்மா வரவில்லை. அதனால் மேற்படி பேச்சுக்களை அம்மா கேட்கவில்லை. உள்ளே வந்தார்கள். சுதாகர், ரகு, அனு மூவரிடமும் ஒரு பெரிய கேள்வி இருந்தது. என்ன ஐடியா? ஆளுக்கு ஒரு கற்பனை தாறுமாறாக ஓடியது. உள்ளே வந்தார்கள். இத பாருங்க, இந்த எதையும் ஏத்துக்க வேண்டாம். நம்ம முடிவை அப்பவே சொல்லி விட்டுருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். இப்பவே போன் பண்ணி சொல்லிடுங்க. அப்பா இருங்க, எதையும் பேச வேண்டாம். அது ஏண்டி? வாழ போறவன் நான். எனக்கு குமரனையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. காயத்ரி அக்காவா அதை விட பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணம் நடக்கும். நான் வரல கல்யாணத்துக்கு. சந்தோஷம். நான் மேஜர். நீ வரலனாலும் என் கல்யாணம் நடக்கும். அவ்வளோ திமிராடி உனக்கு. என்னங்க பாருங்களேன், இத்தனை வருஷங்கள் வளர்த்த அம்மாவை விட இன்னைக்கு வந்த ஒரு குடும்பம் உசத்தி ஆயிடுச்சா உனக்கு? கூட பிறந்த அண்ணனுங்க 2 பேரும் ஏண்டா ஊமையா இருக்கீங்க? அம்மா, கழுத்துல தாலி ஏறிட்டா ஒரு பொண்ணுக்கு முதல் பந்தம் புருஷன்தான். இப்ப உன் கழுத்துல அவன் தாலி கட்டிட்டானா அவருக்கு என்னமா குறைச்சல்? பல மடங்கு படிப்பு, பணம், பதவின்னு இப்படி எல்லாத்துலயும் நம்மளை விட உயர்ந்தவங்க. எதையும் எதிர்பார்க்கல, அன்ப பொழியிறாங்க. எல்லாருமே அந்த குடும்பத்துல நல்லவங்க. அவங்கள வேண்டாம்னு சொல்ல காரணமே இல்லையேமா. பெரிய வில்லங்க இருக்கு, அதுக்கு பேரு காயத்ரி. அதனாலதான் குடும்பமே வேஷம் கட்டி ஆடுது, புரியுதா? ரகு ஆவேசமாகிவிட்டான். நிறுத்துமா, கேட்க முடியல. அனு போய் தான் காயத்ரிக்கு சோறு போட்டு துணிமணி தரப்போறாளா? அவங்க வீட்டு பொண்ண அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? அம்மா முகம் சிவந்தது. சுதாகர், நீ ஒருத்தன் தாண்டா பாக்கி. நீ என்ன சொல்ற? சுதாகர் நிமிர்ந்தான். அனு வாழ போறவ இதுல. அவ அபிப்பிராயம் தாண்டி யாருமே பேச முடியாது. ஆனாலும் நானும் அவளுக்கு அண்ணன் இல்லையா? முன்ன பின்ன பார்க்காத என் குழந்தை மேல ஒரே நாள்ல இத்தனை பாசத்தை காயத்ரி வச்சது எப்படி? அவளுக்கு என்ன உள்நோக்கமோ? அம்மா தப்பா பேசாத. அவங்க நம்மளை விட பல மடங்கு உயர்ந்தவங்க. நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. ஒரு நாள் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையோட பவித்திரம் வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இந்த மாதிரி பேசாத. அம்மா முகம் இருண்டு போனது. ஒரு குழந்தைய இத்தனை நேசிக்கிற காயத்ரி நம்ம அணுவ உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க. நல்ல மாமியார், நல்ல நாத்தனார், இதெல்லாம் அமையறது வரம். ரஞ்சினிக்கு சில விஷயங்கள் கொடுத்து வைக்கல. என் தங்கைக்கு அது கொடுத்து வச்சா நம்ம குடும்பத்துக்கே அது ஆனந்தம் இல்லையா? ரஞ்சினியை யாரும் இங்க குடும்பப்படுத்தல. சாரதா சொல்ல, அண்ணிதான் செத்தாச்சே, சாட்சி சொல்ல யார் இருக்காங்க? அனு, எனக்கு பூரண சம்மதம். உங்க அப்பாவை கேட்கல? அனு முந்தி கொண்டாள். வரனை கொண்டு வந்ததே அப்பா தானே, அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அம்மாவை எதிர்த்து வாழ தைரியம் அவருக்கு இல்ல. அதனால அவர் சம்மதம்னு வாய் விட்டு சொல்லணும்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஏண்டி, பெத்தவங்க 2 பேரும் வேண்டாம்னு சொல்லியும் இது நடக்க போகுதா? வேற வழி இல்லையேமா. நான் உயிரை விட்டா வரப்போற சின்னன்னிக்கு நல்லது. ரகுண்ணா, உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். ரகு உறக்க சிரித்து விட்டான். ஆளாளுக்கு கலைந்து போக குழந்தை ஆனந்தமாக பொம்மையுடன் கொஞ்சி கொண்டிருக்க அனு குழந்தையை தூக்கி கொண்டு போய் காயத்ரி வாங்கிய புது ட்ரெஸ்ஸை போட்டாள். கச்சிதமாக பொருந்தி இருந்தது. உடனே போன் செய்து அதை தெரிவித்தாள். காயத்ரி பூரித்து போனாள். ரகுவும் அனுவும் நிஷாவுடன் விளையாட சுதாகர் முகத்தில் சன்னமான நிம்மதி. அம்மா தன் அறைக்கு போய் படுக்கையில் அமர அப்பா வந்து கதவை சாத்தினார். சாரதா, என்ன? பிள்ளைங்களுக்கு முன்னால உன்னை நான் விட்டு தரல. ஆனா அந்த குடும்பம் அற்புதமான குடும்பம் சாரதா. எல்லாருமே நல்லவங்க. நான் குமரனை ஒதுக்கல. அணுவோட வாழ போறது குமரன் தானே சாரதா. காலம் முழுக்க அவங்க தானே தாம்பத்தியம் நடத்த போறாங்க. சரிங்க, பொம்பளை சென்டிமெண்ட் உங்களுக்கு புரியலையே. 7 நாள் வாழ்ந்துட்டு வந்தவ இவங்க வாழ்றத பார்த்தா சந்தோஷமா இருப்பாளா? நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையலையே, தொடங்கும் முன்னாலேயே முடிஞ்சு போச்சேன்னு உள்ள ஒரு அலை கிளம்பு. ஒரு கன்னி பெண்ணோட பெருமூச்சு பாதிக்காது? கண்ணெதிரே நம்ம அணு வாழும்போது தாழ முடியாது. இவளோட ஒவ்வொரு சிரிப்பும் ஒவ்வொரு சினுங்களும் அவன் நரம்பு மண்டலத்துல தீய மூட்டும். ஐயோ, எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கலையேன்னு பெருமூச்சு விட்டு கண்கள் விடுறது கண்ணீரா இருக்காதுங்க, வெந்நீரா இருக்கும். அந்த வெப்பம் நம்ம மகளோட வாழ்க்கையை பொசுக்கிட்டா உங்களுக்கு புரியாதுங்க. ஒரு பொம்பளைக்கு, அதுவும் அம்மாக்கு தாங்க இதெல்லாம் தெரியும். அவர் பேசவே இல்லை. நான் சொன்னா அனு கேக்குறதில்ல. நீங்களாவது பேசி பாருங்க. எப்படியாவது அவளுக்கு புரிய வைங்க. சரி, முயற்சிக்கிறேன். மறுநாள் காலை சுதாகர் சீக்கிரமே எழுந்து குளித்து தயாராகிவிட்டான். அனு, உனக்கு என் கூட கிரச்சுக்கு வர நேரம் இருக்குமா? வர்றேனா?
குழந்தைய முதலா கொண்டு போய் விடுற காரணமா நீயும் வந்தா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன கஷ்டம்? நிஷாவை அனு அலங்கரித்தாள். அது அப்பா அத்தையுடன் வெளியில் புறப்படும் சந்தோஷத்தில் இருந்தது. அனு உண்மை தெரிஞ்சா தாங்குவாளா? அங்க போய் இருக்க மாட்டேன்னு ரகலை செய்வாளா? கண்டிப்பா அழுவா. நீ இதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நிஷாவை கிரச்சில விட முடியாதுனா இப்ப நமக்கு வேற வழியும் இல்ல. 25,000க்கு நீ செக்கும் கொடுத்தாச்சு. ரகுவும் சேர்ந்து கவலைப்பட்டான். ஆனால் பெரியவர்கள் பக்கத்திலிருந்து மூச்சு பேச்சு இல்லை. குழந்தை இருக்குமா என்று கேட்டால் தன் தலையில் கட்டி விடுவார்களோ என்ற ஜாக்கிரதை உணர்வில் எந்த ஒரு பேச்சும் பேசவே இல்லை. அணுவுக்கு பற்றி கொண்டு வந்தது. என்ன ஒரு சுபாவம் பாரு! இத்தனை நாள் வீட்டில் இருந்த குழந்தை வெளியில் இருக்குமா? ஒரு கேள்வி கூட இல்லை. தான் தன் சுகம்னு இந்த வயசுல கூட சுபாவம் தலைவிரிச்சு ஆடுது. ரகு குறுக்கிட்டான். அந்த காயத்ரிய விமர்சிக்க இவங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கானோ? ரகு, நான் குமரனை கல்யாணம் செஞ்சுக்கிறதா முடிவே எடுத்தாச்சு. இனி யார் தடுத்தாலும் அந்த முடிவு மாறாது. வெரி குட். சுதாகர் வந்தான். சரி அனு, இவளை விட்டுட்டு நாமும் போகணும் இல்லையா? புறப்படலாம். அப்பா, உங்க 2 பேருக்கும் டிஃபன் சாப்பாடு எல்லாம் தயார் செஞ்சு ஹாட் பேக்ல போட்டுட்டேன். பிளாஸ்க்ல பால் இருக்கு. மருந்துகளை அம்மாவுக்கு பார்த்து கொடுத்துடுங்க. சரி அனு. சுதாகர் அனு வாசலில் இறங்கி குழந்தை அனு கைக்கு மாற சுதாகர் பைக்கை இயக்க அனுவின் செல்போன் அடித்தது. காயத்ரி தான். சொல்லுங்க, எங்கம்மா இருக்க? வீட்டு வாசல்ல. கிரச்சில முதல் நாள் குழந்தைய விட்டுட்டு நாங்க ஆபீஸ் போக போறோம். அங்கதான் போயிட்டு இருக்கோம். அந்த கிரட்சி எங்க இருக்கு? சுதாகரிடம் கேட்டு விவரம் சொன்னாள் அனு. நீங்க கிரச் வாசல்ல நில்லுங்க, நாங்க வந்துடுறேன். நான் வந்த பிறகு பேசலாம். சரிங்க. சுதாகரிடம் விவரம் சொல்ல, எதுக்கு காயத்ரி வர்றாங்க? ஏதாவது காரணம் இருக்கும், பேசினா தெரியும். சுதாகர் போய் சேர்ந்த போது காரில் சாய்ந்தபடி குமரனும் காயத்ரியும் நின்றார்கள். இவரு வந்திருக்காரா? அனுவின் முகத்தில் சன்னமாக நாணச்சிரிப்பு. நீங்க எதுக்கு இங்க? நிஷா காயத்ரியை பார்த்ததும் தாவி விட்டது. அவளை கொஞ்சி முத்தமிட்டு உற்சாக பந்தாக துள்ளியது. சுதாகர், குழந்தைய இங்க விடத்தான் வேணுமா? வேற வழி இல்லையே மேடம். காயத்ரின்னு கூப்பிடுங்க, நான் உங்களை விட சின்னவதான். சரி, நிஷாவை யார் பார்த்துப்பாங்க? நாங்க எல்லாருமே ஆபீஸ்க்கு போயாகணுமே. குமரன் மெல்ல புன்னகைத்தான். அக்கா இப்ப ஷேர் மார்க்கெட், வருமான வரி, ஏஜென்சின்னு வீட்ல உட்கார்ந்து ஏராளமா செய்யறாங்க. எங்களது சொந்த வீடு, மாடியில பெரிய ஹால், பாத்ரூம் வசதிகளோட காற்றோட்டம் எல்லாம் இருக்கு. ஒரு குழந்தைகள் காப்பகம் தொடங்கணும்னு அக்காவுக்கு சர்வீஸ் ஆசை மனசுக்குள்ள. 4-5 பெண்கள் அக்கா கிட்ட இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. அக்கா மேற்பார்வை. அதுக்கு லைசன்ஸ் வாங்கணுமே. எல்லாம் வாங்கி தயாரா வச்சிருக்கோம். வேலைப்பளு காரணமா தள்ளி போகுது. நிஷாவை பார்த்த முதல் அக்காவுக்கு இந்த எண்ணம் தீவிரமாயிருக்கு. நிஷா அங்க வரக்கூடிய முதல் குழந்தையா இருக்கட்டுமே. அக்கா கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்ட குழந்தை. நாளைக்கு அத்தை அணுவும் அங்கதான் வரப்போறா. ரெட்டிப்பு ஆனந்தம் இல்லையா? சுதாகர் தலையாட்ட, அனு, உனக்கு இதுல தடை எதுவும் இல்லையே? என்னக்கா தடை சொல்ல நான் யாரு? தப்பு தப்பு. அந்த வீட்டுக்கு வாழ வரப்போறவ நீ, குமரன் மனைவி, நாளைய குடும்ப தலைவி. அங்க ஓ அனுமதி இல்லாம எதையும் நாங்க செய்ய மாட்டோம். நல்லவங்க யாரும் இதை தடுக்க மாட்டாங்கக்கா. இது தெய்வீக சிந்தனை இல்லையா? சுதாகர் கிரட்சிக்குள் சென்று விவரங்களை சொன்னதும் வாபஸ் பணம் செக்காக வந்துவிட்டது. சரிங்க காயத்ரி, நீங்க தொடங்குற வரைக்கும் நிஷாவை என்ன செய்யறது? தொடங்கியாச்சு. இன்னைக்கு சுபமுகூர்த்த நாள். நிஷாவோட தங்க காலை எடுத்து வைக்க போறா. ரொம்பவும் சிறப்பான நாள். இன்னைக்கு அரை நாள் லீவு போட முடியுமா? இப்ப முதல் நிஷா ஏன் பொறுப்பு? சுதாகர் ஒரு மாதிரி சிலிர்த்து போனான். அதோட ஒரு நல்ல நாள்ல அணுவும் எங்க வீட்டுக்குள்ள காலை வைக்க போறா. அதுவும் சந்தோஷம் தானே? குமரன் சிரித்தான். உங்க அப்பா அம்மா கிட்ட அனுமதி கேட்கணுமா? வேண்டாங்கா. சுதா அண்ணன் அப்பா அம்மா 2 பேருக்கும் சமமானவர். அவர் கூட வந்தாலே எனக்கு போதும். சுதாகர் நெகிழ்ந்து போனான். அனு, நிஷா குட்டி எங்க கூட கார்ல வரட்டும். நீங்க 2 பேரும் பைக்ல வரீங்களா? அனு, நீயும் காயத்ரி கூட போ, நான் மட்டும் பைக்ல வரேன். சுதாகர் சொல்ல அனு தலையாட்ட குமரன் காரை ஓட்ட பின்னிருக்கையில் காயத்ரி, அனு, காயத்ரி மடியில் நிஷா உற்சாகமாக மழலையில் ஏதேதோ பேசியபடி வீட்டு வாசலை கார் அடைய பைக்கும் வந்துவிட அம்மா ஆரத்தியோடு வந்தாள். எல்லாரும் நில்லுங்க, எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். ஒட்டு மொத்தமா ஆரத்தி எடுத்துறேன். அம்மா ஆரத்தி எடுத்தாள். நிஷாவுக்கு பொட்டு வைக்க அது சிரித்தது. காயத்ரி அதை இறக்கி விட்டாள். உன் தங்க காலை எடுத்து உள்ள வைடா. நீ வர்ற நேரம் இந்த குடும்பத்துல ஆனந்தம் பொங்கணும்.
காயத்ரி வெள்ளி கொலுசு அணிந்த நிஷாவின் பிஞ்சான வெள்ளை வெளேர் என்ற வலது காலை மெல்ல எடுத்து வீட்டிற்குள் வைக்க நாதஸ்வரம் எங்கோ ஒலிக்க சுதாகர் கட்டுப்படுத்த முடியாமல் அழுது விட்டான். அதை காயத்ரியும் பார்த்தாள். அனு, நீயும் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. சரியத்த. அனுவும் வர சுதாகர் வாசலில் நிற்க குமரன் ஓடி வந்து கைகளை பிடித்தான். உள்ள வாங்க. என்ன இது? என் குழந்தைய ஒரு தேவதை மாதிரி நடத்துறீங்க. அவளை இந்த அளவுக்கு நாங்க கூட கொண்டாடல. ரஞ்சினி உயிரோட இருந்திருந்தா பூரிச்சு போயிருப்பா சொல்லிவிட்டு உடைந்து அழுதான். காயத்ரி அருகில் வந்தாள். என்ன சுதாகர் இது? உங்க ரஞ்சினி குழந்தைய பத்தி 1000 கனவுகள் நெஞ்சில வச்சிருப்பாங்க. நமக்கு அது தெரியாது. ஆனா அதை விட அதிகமா நனவாகும். நீங்க அழவே கூடாது சுதாகர். ப்ளீஸ் உள்ள வாங்க. சுதாகர் உள்ளே நுழைந்தான். அனைவரையும் உட்கார வைத்த அப்பா அம்மா சிரிக்க சிரிக்க பேசினார்கள். சுதாகர் வியந்தான். எத்தனை நல்ல மனிதர்கள்! இப்படியும் இருக்க முடியுமா? கொஞ்சமும் நியாயம் இல்லாமல் ஒரே எண்ண அலைவரிசையில் ஒரு குடும்பத்தில் எல்லோரும் எப்படி இயங்க முடிகிறது? வீடு பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு குட்டி பங்களா இன்டீரியர் அத்தனை அழகாக இருந்தது. ஒவ்வொரு மில்லிமீட்டரும் கலைநயத்தோடு செதுக்கப்பட்டிருந்தது. என் தங்கை கொடுத்து வைத்தவள் சொர்க்கம் போன்ற ஒரு இடத்துக்கு வாழ வரப்போகிறாள். யார் தடுத்தாலும் இதை நிறுத்தக்கூடாது. குழந்தை நிஷா வீடு முழுக்க ஓடியது. தன் வீடு போல உற்சாகமாக விளையாடியது. காயத்ரி நிறைய பொம்மைகள் தந்தாள். எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். குமரா, கிரட்ச் பூஜை எப்பப்பா? அம்மா, 9:10 ஐயர் நேரம் குறிச்சு கொடுத்திருக்கார். மாடியில எல்லாம் ரெடி. ஐயர் தன் உதவியாளர்களோடு வந்துவிட அனைவரும் மாடிக்கு வந்தார்கள். 2வது மாடிக்கு வீட்டிற்குள் லிப்ட் இருந்தது. மாடியில் பெரிய ஹால். குழந்தைகள் விளையாட ஏராளமான பொம்மைகள், படுத்துறங்க தொட்டில்கள், சின்ன கட்டில்கள், ஒரு மினி தோட்டம், மெத்தென்ற கார்பெட். தன் உதவியாளர்கள் என 3 பெண்களை காயத்ரி அறிமுகப்படுத்தினாள். எல்லாம் தயாராக இருந்தது. அனு மிரண்டு போனாள். நவீன வசதிகளுடன் கூடிய நகரத்தில் எங்கும் பார்க்க முடியாத ஒரு குழந்தைகள் காப்பகம். எல்லாமே அக்காவோட யோசனை தான் அனு. உழைப்பு, செயல்பாடு அக்காவோட நீண்ட நாள் கனவு. ஐயர் வந்து பூஜையை ஆரம்பித்து விட்டார். நிஷாவுக்கு ஒரு புது டிரெஸ் தயாராக இருந்தது. அதை காயத்ரி அணிவித்தாள். கழுத்தில் ஒரு குட்டி மாலை போட்டார்கள். நிஷா ஆனந்தத்தின் உச்சிக்கே போனது. அதை வைத்து அழகாக ஒரு பூஜையை நடத்தி தீபாராதனை காட்டி குழந்தைக்கு திருஷ்டி கழித்து சுதாகர் வாழ்நாளில் இப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை. ரஞ்சனி இறந்த வழி, இத்தனை நாள் பட்ட துக்கம் எல்லாமே கரைந்து காணாமல் போனது. முகத்தில் ஒரு புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. அனு அதை கவனித்தாள். அனு குமரனிடம் மெல்ல வந்தாள். எங்க அன்னை முகத்துல பழைய சிரிப்பை கொண்டு வந்த உங்க குடும்பத்துக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் குமரன். நாங்க தான் நன்றி சொல்லணும். நிஷாவை பார்த்த முதல் எங்க அக்காவும் பச்சை புள்ள மாதிரி ஆயிட்டா. அவ இனிமே முழுமையா தன்னை இதுல ஐக்கியப்படுத்திப்பா. அவ முகத்துல சோகம் இருந்தா எங்களுக்கு ஒரு வாய் சோறு இறங்காது அனு. எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. காயத்ரி, நிஷாவுக்கு இத்தனை கௌரவம் தந்து என்ன குளிர வச்சிட்டீங்க. ஒரு தகப்பனுக்கு இதை விட என்ன வேணும்? நான் பிறந்த பிறப்புக்கு முழு அர்த்தம் இன்னைக்கு தெரியுது. போகட்டும், முதல் வரவு நிஷா. அவளுக்காக நான் என்ன ஃபீஸ் கட்டணும்? காயத்ரி, உங்க அன்புக்கு விலை போட முடியாது. ஆனாலும் அப்பான்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா? மணிக்கணும் சுதாகர். நிஷா முதல் வரவு இல்ல. இந்த கிரட்சிக்கு முதலாளியே அவதான். முதலாளி வர்றத வாங்கி வச்சுக்கணும். முதலாளி ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நிஷா குழந்தைகள் காப்பகம்னு போர்டு எழுத கொடுத்தாச்சு. பேச முடியாமல் சுதாகர் விக்கித்து போனான். மேலும் மேலும் இன்ப அதிர்ச்சிகளை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு மதியம் 12 மணிக்கு சுதாகரும் அனுவும் புறப்பட்டார்கள். ரகுவுக்கு மட்டும் செல்போன் மூலம் சகல தகவல்களையும் அனு தெரிவித்து விட்டாள். ரகுவையும் வரவழைங்க காயத்ரி சொல்ல, அவன் மீட்டிங்ல இருக்கான், வார கடைசியில வருவான். காலையில அந்த கிரச்சில விட்டிருந்தா இது ஒரு காலம் நடந்திருக்காது காயத்ரி. சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. ஒரே ஒரு கேள்வி. என்ன சுதாகர்? நிஷா உங்க கூடவே இருந்து தொந்தரவு செஞ்சா உங்க மற்ற வேலைகள் எல்லாம் பாதிக்குமே. எந்த பாதிப்பு வராம நான் பாத்துக்கிறேன். நான் ஈவினிங் வரேன். அவர்கள் போன பிறகு பொம்மைகளுக்கு மத்தியில் நிஷா விளையாடி கொண்டிருந்தது.
வேலை பார்க்கும் அந்த மூவரில் ஒருத்தி சங்கவி. அவளிடம் நிஷா ஓரளவுக்கு ஒட்டி கொண்டது. மதியம் 1 மணிக்கு காயத்ரியே நிஷாவுக்கு சாப்பாடு ஊட்டினாள். 10 நிமிடங்களில் உறங்கிவிட்டது. ஏசி ரூமில் மெல்லிய கொசு வலையில் பொம்மை போல அது உறங்க காயத்ரி சாப்பிட்டு விட்டு தன் மற்ற வேலைகளை வேகமாக கவனிக்க தொடங்கினாள். ஏற்கனவே சம்பந்தப்பட்ட நல்ல நண்பர்களிடம் காப்பகம் ஆரம்பிக்கும் யோசனையை தெரிவித்திருந்தாள். ஆரம்பமாகிவிட்டது என்ற தகவலை கொடுத்து விட்டாள். போன், இமெயில் தர அழைப்புகள் குவிய தொடங்கியது. நிஷா 5 மணிக்கு எழுந்து பாலை குடித்தது. முகம் கழுவி டிரெஸ் மாற்றினாள் காயத்ரி. விளையாட தொடங்கிவிட்டது. சுதாகர் 7 மணிக்கு வர அவளை கண்டுகொள்ளாமல் அது பிஸியாக இருந்தது. போகலாமா? நான் வரல, நீயே இங்கே இருடாடி. டாடி இங்கே இருக்க முடியாதுடா. ஏன் முடியாது? சுதாகர் பதில் சொல்ல திணற காயத்ரி உள்ளே புகுந்தாள். உனக்கு அனுவத்த வேண்டாமா? வேணும். அவங்க உனக்காக வீட்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ அப்பா கூட இப்ப போயிட்டு காலையில வா, சரியா? அவள் சொல்லுக்கு மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல தலையசைத்தது. சுதாகர் காஃபி சாப்பிட்டான். சுதாகர், நிஷா மகாலட்சுமி தான். எத்தனை குழந்தைங்க சேர துடிக்கிறாங்க தெரியுமா? நாங்க தான் தேர்ந்தெடுக்கணும். ராசிக்காரி. சிரித்தான் சுதாகர். அப்பா அருகில் வந்தார். நிச்சயதார்த்த தேதி உன்னை குறிக்கணுமே சுதா, நீங்களே குறிச்சிடுங்க. அனு, காயத்ரின்னு பெண்களோட வசதிகளை மட்டும் கேட்டுட்டு குறிச்சிடுங்க. எளிமையா தான் நடக்கணும் சுதாகர். நிச்சயமா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். குழந்தையுடன் புறப்பட்டு விட்டான். சுதாகர், கார் வச்சுக்கலையா? வச்சிருந்தேன், வித்துட்டேன் காயத்ரி. ஏன்? ரஞ்சினி என் பக்கத்துல உட்கார்ந்து வருவா, நான் ஓட்டுவேன். அவ மடியில நிஷா. ரஞ்சினி போன பிறகு அந்த வெற்றிடத்தை பார்க்க மனசுல பலம் இல்ல, அதான் வித்துட்டேன். இப்ப பைக்ல போறேன். ரஞ்சினினா உயிரோ? அதுக்கும் மேல வார்த்தைகள் கிடைக்கல காயத்ரி. பின்ன இப்படி ஒரு அழகு தெய்வத்தை பெத்தெடுத்த தாய் சாதாரணமானவளா? அதான் இந்த சராசரி மனுஷனோட வாழ வேண்டாம்னு போய் சேர்ந்துட்டா போல. காயத்ரி வேதனைப்பட்டாள். சாரி காயத்ரி, உங்க வழி என்னை விட பெருசு. வேண்டாம், இத பத்தி பேச வேண்டாம். காலையில வர்றேன். பைக் புறப்பட்டது. காயத்ரி நின்று பார்த்து கொண்டே இருந்தாள். வீடு திரும்பி குழந்தைக்கு உடை மாற்றி அதற்கு சாப்பாடு ஊட்டி சகலமும் அனு செய்தாள். அது ரகுவிடம் மழலையில் எல்லாம் சொன்னது. ரகு சந்தோஷமாக கேட்டான். பிறகு உறங்கிவிட்டது. மற்றவர்கள் சாப்பிட வர சுதாகர் எல்லாம் சொன்னான். அம்மா முகம் மாறிக்கொண்டே வந்தது. ரகு சகலமும் கேட்டு பாராட்டி தள்ளி கொண்டிருந்தான். நிறுத்துடா, கேட்கவே பிடிக்கல. கடைசியில என் பொண்ணு ஒரு குழந்தைகள் காப்பகத்துக்கு ஆயாவ போக போறாளா? என்னமா உளர்ற? அந்த குமரனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போனா குழந்தைகள் கூட்டமா இருக்கும். இருக்கட்டுமே, அதுல பாதி குழந்தைகளை உன் தலையில கட்டுவா அந்த காயத்ரி. ஏமா தப்பு தப்பா யோசிக்கிற? அதுக்குன்னு ஆட்களை போட்டு வெளிநாட்டுல கூட இப்படி இருக்காது. அத்தனை வசதிகள். நிறுத்தடி, கஷ்டம்தான். அமைதியான ஒரு வீட்டுக்கு என் மகள் குடித்தனம் நடத்த போவான்னு பார்த்தா ஒரு மீன் மார்க்கெட்டுக்கா போக போற? ஏமா, நீ எல்லாம் ஒரு அம்மா தானா? பச்சை பிள்ளைங்க வாழ்ற ஒரு காப்பகத்தை நாரி போன மீன் சந்தைக்கு ஒப்பிடுறியே, எப்படிமா? ஒரு அமைதி, தனிமை எதுவும் உனக்கு கிடைக்காதுடி. தனக்கு கிடைக்காத வாழ்க்கை தான் வீட்டுக்கு வர்றவளுக்கும் கிடைக்க கூடாதுன்னு அந்த காயத்ரி இப்படி ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கா. ரகு ஆவேசமாகி விட்டான். ஏமா, உன்ன மாதிரி தாயாலையும் வயசானவங்க பேர பிள்ளைகளை கை கழுவி விடுற காரணமாவும் தான் இந்த மாதிரி காப்பகங்களே முளைக்குது. நம்மால முடியல, நம்ம குழந்தைய தங்கத்தட்டுல வச்சு தாங்குற ஒருத்திய இத்தனை மோசமா விமர்சனம் பண்ற? யாருக்கு தெரியும், இத குறி வச்சு காய நகர்த்துறாளோ என்னவோ. சுதாகர் கசந்து போனான். நீ என்னம்மா சொல்ற? அனுவ அங்க கட்டி கொடுக்க கூடாது. நிஷாவை நமக்கு யாருமே தெரியாத காப்பகத்துல விடணும், இதானே? புரிஞ்சுக்கிட்டா சரி. உயிரோட இருக்கிற வரைக்கும் ரஞ்சினிய பிழிஞ்சு ரத்தம் எடுத்தாச்சு. அவ பெத்த குழந்தையும் சந்தோஷமா இருக்க கூடாதா? நான் ஒரு நாள் சிரிச்சா உனக்கு பிடிக்காதாமா? எப்பவும் அழுதுகிட்டே இருக்கணுமா? உணர்ச்சி வசப்பட்டு கேட்க அப்பா ஆவேசமானார். ஏண்டா சுதா இந்த மாதிரி பேசுற? அம்மா ஏற்கனவே நோயாளி. அவ மனசு உடம்பு உடைஞ்சு போயாச்சு. அனு அருகில் வந்தாள். அதுல என்ன தப்பு? அண்ணனோட நிலையில இன்னொருத்தர் இருந்திருந்தா இதை விட கடுமையா பேசியிருப்பாங்க. அண்ணனுக்கு இந்த மாதிரி நல்லவங்க உதவி வேணும். குழந்தைக்கு அன்பு செலுத்தி அவளை பாதுகாக்க காயத்ரி அக்கா தவிர யாரும் இல்ல. எனக்கு குமரனோட கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, நிஷா காயத்ரி அக்கா வீட்டுல தான் வளரணும்.
அண்ணே, நீ இத்தனை நாள் இந்த வீட்டுக்கு குப்பை கொட்டினது போதும். தனி வீடு உங்க கம்பெனில தருவாங்க. குழந்தையோட புறப்படு. பகல் முழுக்க அக்கா கிட்ட இருக்கட்டும். நீ ஆபீஸ் முடிஞ்சு வந்ததும் கூட்டிட்டு போயிடு. அப்பா மிரண்டு போனார். அப்ப கல்யாண செலவுக்கு ஏதுடா பணம்? பாத்தியா ரகு அப்பாவ? இப்ப கூட சுதாகரும் குழந்தையும் எங்களை விட்டு போக கூடாதுன்னு அவர் வாயில வரல. அவர் சேமிப்பு கரைஞ்சிடக்கூடாது. போறதுக்கு முன்னால அண்ணனை ஒட்ட கறந்து அனுப்பிடணும். அனு, நீ மட்டும் மரியாதை இல்லாம பேசுறடி. வேற வழி இல்லம்மா. உங்களை மாதிரி தன்னல நரம்புகள் மொத்தமும் பரவி கிடக்கிற பெரியவங்களை இந்த அளவுக்கு மதிக்கிறதே தப்பு. ரகு அருகில் வந்தான். அண்ணே, அனு சொன்னதுதான் சரி. இப்ப முதல் நீ உன்னையும் நிஷாவையும் பத்தி மட்டும் யோசி. எங்களை எல்லாம் மறந்துடு. உனக்கும் சுயநலம் வரணும். அப்பதான் உன் குழந்தையும் வாழும். புரியுதா? சுதாகர் அருகில் வந்து தம்பியின் தோளை இறுக பிடித்தான். நிஷா மட்டும் இல்லடா, நீங்க 2 பேரும் என் மூத்த குழந்தைங்க. அணுவுக்கு செய்யற கடமை எனக்கு உண்டு. அணு சிரிச்சாதாண்டா நிஷா சந்தோஷமா இருப்பா. அணு கண் கலங்கி விட்டாள். அம்மா, அழைத்தபடி அருகில் வந்து அமர்ந்தான். என்ன? அந்த குரலில் கசப்பு இருந்தது. அம்மா, என் கடமைகளை புறக்கணிக்க மாட்டேன். பெத்தவங்களை விட்டு நான் போகவும் மாட்டேன். அணு கல்யாணத்தை முழுசா என் செலவுல தான் நடத்த போறேன். அணு, ரஞ்சினி கட்டுன சேலையோட வந்தா. அவளுக்கு 30 சவரன் நகைகள் வாங்கி கொடுத்தேன். கடைசியா புதுசா நான் வாங்கி கொடுத்த 2 பட்டு சேலைகளை ரஞ்சினி கட்டிக்க கூட இல்ல. அந்த நகைகள், பட்டு சேலைகள் எல்லாமே உனக்கு தான் அணு. அண்ணே, என்ன பேசுற நீ? அணுவுக்கு தொண்டை அடைத்தது. தவிர தாலி கொடி, வளையல், மோதிரம், மாப்பிள்ளைக்கு நகைகள் எல்லாம் உண்டுமா. ரகு நெகிழ்ந்து போய் நின்றான். அம்மா, நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேல? நிச்சயமா இல்ல. எங்க 2 பேருக்கும் முழு மனசே இல்ல. பெத்தவங்க வேண்டாம்னு நீங்க முடிவெடுத்தா கல்யாணத்தை நடத்துங்க. 7வது நாள் தாலி அறுத்த ஒருத்தி இருக்கிற வீட்ல ஏன் மகள் வாழ்றது எனக்கு பிடிக்கல. அணுமுகம் கடுகடுப்பானது. சுதாகருக்கு சலிப்பாக இருந்தது. என்ன செய்ய போகிறோம் என்ற குழப்பமும் கூடவே வந்தது. வழக்கம் போல காலையில் சுதாகர் வந்து நிஷாவை காயத்ரியிடம் ஒப்படைத்துவிட்டு ஆபீஸுக்கு சென்று விட்டான். நிஷா விளையாடி கொண்டிருந்தது. காயத்ரி வந்தாள். குமரா, இன்னைக்கு மத்தியானம் குழந்தையோட நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க. அப்பா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கார். ஃபைனல் பண்ண நீ வேணும். சரிக்கா. குமரா, அணு அரை நாள் லீவு போட்டு வருவாளா? அவளும் பார்த்தா நல்லது. இதுல அணு எதுக்கு? என்னடா பேசுற? நாளைக்கு அவ இந்த வீட்டு மருமகள். இனி இந்த வீட்ல என்ன புதுசா நிகழ்ந்தாலும் அவளோட பங்கு இருக்கணும் இல்லையா? ஆமாண்டா சுதாகர், காயத்ரி சொல்றதும் சரிதானே. அப்பா அம்மா அதை ஆமோதிக்க காயத்ரி அணுவுக்கு போன் செய்தாள். அணுவுக்கு போன் பண்ணினேன் குமரா. மத்தியானம் இங்க வர்றேன்னு சொன்னா. இங்க வர அவ காத்துக்கிட்டு இருக்கா. அக்கா, அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல, நீயும் தான். புரிஞ்சுக்கோ. காயத்ரி சந்தோஷமாக சிரித்தாள். அணு அரை நாள் லீவு எழுதி கொடுத்தாள். குமரன் வீட்டுக்கு போவதென்றாலே அணுவுக்கு தனி சந்தோஷம். உள்ளுக்குள்ளே ஒரு உற்சாகம் பொங்கியது. வெளிநாட்டு சேலை என வங்கியில் ஒருத்தி கொண்டு வந்திருந்தாள். அணு 2 சேலைகளை தேர்ந்தெடுத்து வாங்கி கொண்டாள். ஒன்று அவளுக்கு, மற்றொன்று காயத்ரிக்கு. அண்ணன் சுதாகருக்கு போன் செய்தாள். அண்ணா, காப்பக தேர்வுக்காக அக்கா கூப்பிட்டாங்க. ஒருவேளை முடிய தாமதமாயிட்டா நான் அங்கேயே தங்கிடட்டுமா? தாராளமா இரேமா. அப்பா அம்மாவுக்கு நீ சொல்லிப்பியா? அவங்களுக்கு நிறைய நான் சொல்லணும். இதுவா ஒரு பெரிய விஷயம்? விடு. 2 மணிக்கு அணு குமரன் வீட்டுக்கு வந்து விட்டாள். நீ சாப்பிட்டியா? இல்லக்கா, பசிக்கும். எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன், முதல்ல சாப்பிடு. காயத்ரி பரிமாற அணு சாப்பிட்டாள். அக்கா, இந்த 2ல எந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு எதுக்கு அணு? 2ஐயும் நீயே கட்டிக்கோ. சான்ஸே இல்ல. சரி, இது உங்க கலருக்கு எடுப்பா இருக்கும். நானே ரவிக்க தைப்பேன். அளவு கொடுங்க. அத்தை, அடுத்த முறை உங்களுக்கு வாங்கிட்டு வரேன். அணு, 4 மணிக்கு இன்டர்வியூ தொடங்கிடும். முடிய நேரமாகும். அண்ணகிட்ட சொல்லிட்டேன்க்கா, ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில வர்றேன்னு. அடிப்பாவி, என் தம்பியை விட நீ மோசமா இருக்கியே. போங்கக்கா, சந்தோஷமா இரு. அப்போ ஒண்ணு செய்யலாமா? நிஷா குட்டியும் இன்னைக்கு ராத்திரி இங்க இருக்கட்டுமா? அப்பாவை தேடுமா அது? நீங்க பக்கத்துல இருந்தா அது யாரையுமே தேடாதுக்கா. 4 மணிக்கு முகம் கழுவி பளிச்சென அனைவரும் மாற குமரனும் வந்துவிட குழந்தைகளை சேர்ப்பதற்கான நேர்முகம். வெகு இயல்பாக காயத்ரி, அணு, குமரன் தயாராகிவிட்டார்கள். நிஷா எதுவும் புரியாமல் படு உற்சாகமாக இருந்தது. மாலை 7 மணிக்கு சுதாகர் தன் வீட்டிற்குள் நுழைந்தான். நிஷா வரலையா? அணுவுக்கு ஏன் லேட்டு? 2 பேரும் இன்னைக்கு குமரன் வீட்ல தங்க போறாங்க. எதுக்கு? சுதாகர் காரணத்தை சொல்ல அம்மா எரிச்சலாகிவிட்டாள்.
இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? என்கிட்ட அனு ஒரு வார்த்தை சொன்னாலா? வர வர எங்களுக்கு மதிப்பே இல்லாம போகுது. யார் இதுக்கு காரணம்னு சத்தியமா தெரியல. ஏம்மா இத பெருசா எடுத்துக்காம இந்த கல்யாணம் நடக்குமான்னு தெரியல. நிச்சயமா நடக்கும். சரிடா, இன்னும் நிச்சயதார்த்தம் கூட முடியல. எந்த ஒரு பந்தமும் ஊர்ஜிதப்படுத்தப்படல. அதுக்குள்ள அனு அவங்க வீட்ல ராத்திரி தங்குறது நியாயமா? யார் அவளை தங்க சொன்னது? அந்த விளங்காதவளா? நிறுத்துமா, ஏன் இப்படி கடுமையா பேசுற? இவளா சொன்னா அவங்க சந்தோஷமா ஒப்புக்கிட்டாங்க. சரிடா, அனு வயசு பொண்ணு. ஏதாவது தப்பு தண்டா நடந்து போச்சுன்னா? தப்பு தண்டானா? உனக்கு புரியுதாடா? ஒரு அம்மா இதுக்கு மேல பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா? அடக்கு. ஏமா இப்படி கேவலமா யோசிக்கிற? குமரன் படிச்சவர், பண்பானவர். அவரை தாமுன்னு நினைச்சியா? அத்தனை பெரியவங்க கண்ணியமா வாழ்ற வீடு. இப்படி யோசிக்க எப்படிமா உன்னால முடியுது? அம்மா அதுக்கு சொல்லலடா சுதா. போதும்பா. எதுக்கு மனைவிய சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கு. நீங்க எல்லாத்துக்கும் தலையாட்டுறது அசிங்கம். உங்களுக்குன்னு சுய சிந்தனையே இல்லையாப்பா? அவர் முகம் சிவந்தது. அனு என்கிட்ட போன்ல அனுமதி கேட்டா, நான் கொடுத்தேன். குழந்தை இருக்குமாடா? அப்பா கேட்க, எதை கொடுத்து குழந்தைய மயக்கி வச்சிருக்காளோ? இன்னும் யார் யாரையெல்லாம் தன் வலையில வீழ்த்த போறாளோ? சுதாகர் அருகில் வந்தான். குரலை தலைத்து கொண்டான். நீ யார சொல்றேன்னு எனக்கு புரியுது. கொஞ்சம் முன்னால நீ சொன்னத இப்ப நான் உனக்கு சொல்றேன். ஒரு மகன் தாய்கிட்ட ஆபாசமா பேச முடியாது. உன் இடத்துல வேற யாராவது இருந்தா நான் பேசுற பேச்சே வேற மாதிரி இருக்கும். ச்சே, அவனுக்கு சலித்து போனது. அனு மாதிரி அழகான படிச்ச உத்தியோகம் பாக்குற ஒரு பொண்ணு வலுவா போய் மாட்டி இருக்கா. விடுவாங்களா அவங்க? அம்மா, அவங்க வீட்டை, அந்தஸ்த, வருமானத்தை பத்தி உனக்கு தெரியுமா? குமரனுக்கு பெண் தர நீ நானு வரிசையில நிப்பாங்க. ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. அந்த ராசி கெட்டவ புள்ளைய யாருக்காவது வித்திட போறா. சுதாகருக்கு சொர்ரென்று அடிவயிற்றிலிருந்து ஒரு ஆவேசம் புறப்பட்டது. அம்மா, நீ இப்படி பேசுறத தெய்வம் கூட மன்னிக்காது. இந்த கல்யாணம் வேண்டாம்னு நீ சொல்ற காரணம் சுத்த அயோக்கியத்தனமா இருக்கு. இந்த கல்யாணத்தை நான் நடத்ததான் போறேன். நடத்துங்கடா. எங்களை மீறி எங்க மனச கொதிக்க வச்சு எங்க ஒரே மகளோட கல்யாணத்தை நடத்துங்க. சத்தியமா இது நடக்காது. உங்க முயற்சிகள் பலிக்காது. மனசு வெந்து போய் சொல்றேன்டா, இது நடக்க கூடாது. சுதாகர் மிரண்டு போனான். அப்பாவுக்கே ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அங்கு நிற்க முடியாமல் சுதாகர் வெளியே நடந்துவிட உள்ளே, என்ன சாரதா இப்படி பேசுற? பெத்த பிள்ளைங்களை இப்படியா கடுமையா சாப விடுவ? அவங்க செயல்பாடுகள் எதுவுமே உங்களை பாதிக்கலையா? சாரதா, யார் முன்னாலேயும் உன்னை நான் விட்டு தரல. ஆனா எப்ப அணுவுக்கு பிடிச்சிருக்கோ அப்பவே விட்டு கொடுக்க வேண்டியது நீதானே. சுதாகரும் அதத்தான் செஞ்சான். ஒரு அனாதை வேண்டாம்னு சொன்னோம், அவன் கேட்கல. போராடி உள்ள கொண்டு வந்தான். பெரியவங்க சாபம், வைத்தறிச்சல், கண்ணீர் அவளை ஒழுங்கா வாழ விட்டுதா? பெத்தவங்க பெரியவங்களை மீறி என்ன செஞ்சாலும் அது விளங்காது, புரியுதா? அவர் தடுமாறி போனார். இந்த அளவுக்கு தீவிர பேச்சு அவரை ஒரு மாதிரி நிலைக்குலைய வைத்தது. சாரதா பற்றி அவருக்கு நன்கு தெரியும். அவள் மனதுக்கு பிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் கடைசி வரை வெறுப்பு நீடிக்கும். ரஞ்சினியை சாரதா கடைசி வரை வெறுத்தாள். ஒரு நாள் கூட சிரிக்க விடவில்லை. அதே நேரம் அங்கே தேர்வுகள் முடிய இரவு 9 மணி ஆகிவிட்டது. 20க்கும் மேற்பட்ட பெற்றவர்கள் குழந்தைகளுடன் வந்திருக்க நன்றாக வடிகட்டி சகலவித தகுதிகளும் கொண்ட குழந்தைகள் பெற்றவர்கள் 7 பேர் தான் தேறினார்கள். தயாயம் இல்லாமல் பணத்தால் சாதித்து விடலாம் என்ற ஆணவம், தான் தன் சுகம் என நினைக்கும் பெற்றோரை முதல் சுற்றிலேயே காயத்ரி தடுத்து விட்டாள். வேறு வழி இல்லாமல், பார்க்க ஆள் இல்லாமல், குடும்பத்துக்காக வேலைக்கு போயே தீர வேண்டும் என்ற சூழ்நிலையில் உள்ள பெண்கள், அவர்களது பின்னணியில் உள்ள பிரச்சனைகள் என அக்குவேறு ஆணிவேராக அலசி காப்பகத்தின் தேவைகள் முழுமையாக இருக்கும் பெற்றோர் குழந்தைகள் 7 பேர் மட்டும் தேறினார்கள். 7 பேரும் 3 வயதுக்குள் உள்ள குழந்தைகள். முன்பணத்தை அப்போதே கட்ட தயாராக இருந்தார்கள். காயத்ரி ஏற்கவில்லை. இங்க விட்டு ஒரு வாரம் பாருங்க. உங்க மனசுக்கு திருப்தி படணும், குழந்தையும் பொருந்தணும். அது ஆனப்புறமா பணத்தை கட்டிக்கலாம். பணத்தாசை இல்லாத காப்பகம். நாளை காலை வருகிறோம் என அவர்கள் புறப்பட்டு போக இரவு 10 ஆகிவிட்டது. நிஷா உறங்கிவிட்டது. இவர்கள் சாப்பிட்டு முடிக்க இரவு 11. என் பெட்ரூம்ல வந்து படுக்கிறியானோ, இல்ல கெஸ்ட் பெட்ரூம தரட்டுமா? உங்க கூடவே இருக்கேங்கா. அனு அந்த வீட்டில் வாழும் பெண் போல ஒரு இயல்பான உணர்வை உண்டாக்கிவிட்டாள். அத்தையுடன் சமையல் கட்டில் செயல்பட்டாள். குமரனிடம் இயல்பாக பழகினாள். பாசாங்கு இல்லாத பெண் என்பது அவர்களை சுலபமாக வசீகரித்து விட்டது. காயத்ரிக்கு மகிழ்ச்சி.
அனு, நீங்க ஒரு நாள் தங்கும் போதே குடும்பம் முழுக்க சந்தோஷப்படுறோம். நிரந்தரமா நீ வந்துட்டா குதூகலத்துக்கு பஞ்சமே இருக்காது. சீக்கிரம் கல்யாண தேதியை குறிக்கணும். அனு வெட்கத்துடன் சிரித்தாள். காலை காயத்ரி 5 மணிக்கே எழுந்து குளித்து சாமி கும்பிட்டு குழந்தைகளை வரவேற்க தயாராகிவிட்டாள். 6:30க்கெல்லாம் 7 குழந்தைகளும் உள்ளே வந்து விட்டன. பெற்றவர்கள் மற்றவர்கள் என தேவைப்பட்ட பொருட்களுடன் அவர்களை ஒப்படைத்து விட்டு விலக 7க்கு 4 அளவில்லை. காயத்ரியிடம் ஒட்டி கொண்டு விட்டது. மற்ற 3 குழந்தைகள் கொஞ்சம் சினுங்கின. அடுத்த 1 மணி நேரத்தில் அவர்களையும் காயத்ரி தன் வழிக்கு கொண்டு வந்து விட்டாள். நிஷாவுக்கு படு குஷி. தன் வயதை போன்றவர்கள் தாராளமாக வந்திருக்க உற்சாகம் கரை புரண்டது. 2வது மாடியில் உள்ள தளம் கோகுலமானது. காயத்ரிக்கு அதைவிட சந்தோஷம். அணுவுக்கு ஆச்சரியம். 7 நாளில் வாழ்வை இழந்த ஒரு பெண் இப்படியா இருப்பாள்? மூளையில் முடங்கி கிடப்பாள். யாரை பார்த்தாலும் பொறாமைப்படுவாள், பெருமூச்சு விடுவாள், வயிறு எரிவாள். அந்த சராசரி குணம் எதுவும் இல்லாமல் தன்னை புத்தம் புது பெண்ணாக மாற்றிக்கொண்டு எல்லாரையும் நேசிக்கும் இந்த மனம் யாருக்கு வாய்க்கும்? இவளை மாதிரி ஒரு மனம் இந்த பூமியில் யாருக்காவது இருக்குமா? தன் வீட்டை விட அணுவுக்கு இந்த வீடு சொர்க்கமாக இருந்தது. புறப்பட்டு விட்டாள். டே குமரா, அணுவ ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு வாடா. வேண்டாம் மாமா, அவர் வேலையை பார்க்கட்டும். நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுவேன். எனக்கு கஷ்டம் இல்லானோ. எதுக்கு? வாசல்ல காலை வச்சா ஆட்டோ இருக்கு, நான் போயிடுவேன். அனைவரிடமும் சொல்லிக் கொண்டு அணு வாசலுக்கு வந்தாள். குமரன் கூடவே வந்தான். யாரையும் கஷ்டப்படுத்தாத இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அணு. குமரன், பட்ட பகல் படிச்சு வேலைக்கு போற பெண்கள் என்ன பயம்? குமரன் சிரித்தான். பாய் குமரன். ஆட்டோ வர அதை நிறுத்தி அணு ஏறிக்கொண்டாள். விலாசம் சொன்னாள். ஆட்டோ ஓடத் தொடங்க சுதாகரின் போன் வந்தது. செல்போனில் எல்லா விவரங்களையும் சொல்லி பெருமைப்பட்டாள். சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுறேனா? முடித்து விட்டு நிமிர ஆட்டோ திசை மாறி போவதை போல் இருந்தது. டிரைவர், டிரைவர், நான் சொன்னது உங்க காதுல விழலையா? எதுக்கு இந்த ரூட்ல போறீங்க? பதிலே இல்லை. ஒரு மாதிரி அழுகி போன வாசனை உள்ளே வீசியது. குடித்து விட்டு வண்டி ஓட்டுகிறானா? டிரைவர், வண்டியை நிறுத்துங்க. அவன் எதையும் காதில் போட்டுக்கொள்ளாமல் வேகத்தை அதிகப்படுத்த அணு மிரண்டு போனாள். குடிபோதையில் இருக்கும் அவன் காதில் எதுவுமே விழவில்லை போலும். வண்டியும் தாறுமாறாக ஓட அணு பயத்துடன் என்ன செய்யலாம் என யோசிப்பதற்குள் எதிரே வேகமாக வந்த பைக் மேல் இந்த ஆட்டோ மோதி அணு உள்ளிருந்து தூக்கி வீசப்பட்டாள். பைக்காரனுக்கும் சரியான அடி. பொதுமக்கள் கூடிவிட போலீஸ் வந்துவிட அணு மயக்கமாக இரத்த வெள்ளத்தில். சில நொடிகளில் ஆம்புலன்ஸ் வந்துவிட டிரைவர் மயக்கத்தில், பைக் நபர் காலி. அணுவின் நிலை கவலைக்கிடம். பத்திரிகை கூட்டம் பரபரக்க அருகிலுள்ள ஆஸ்பத்திரியில் அணு சேர்க்கப்பட்டாள். அவளது கைப்பை பரிசோதிக்கப்பட ஆபீஸ், வீட்டு நம்பர்கள் எல்லாம் இருந்தன. உடனே வீட்டுக்கு போன் பறக்க சுதாகர் இல்லை, ரகு எடுத்தான். விவரம் கேட்டதும் அலறிவிட்டான். அப்பா அம்மாவிடம் விவரத்தை சொல்ல பதறி போய், பாத்தீங்களா அந்த துக்கிரி வீட்ல ஒரு ராத்திரி தங்குனதுக்கு என் பொண்ணோட நிலைமைய பாத்தீங்களா? தலையா அடிச்சுக்கிட்டேனே. யாராவது ஒருத்தர் கேட்டாங்களா? கடவுளே, என் மகளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. வாய மூடுமா, நடக்க வேண்டியதை பார்க்கலாம். சுதாகருக்கு ரகு தகவலை தர சுதாகர் துடித்து போனான். நீ வந்துடு ரகு, நான் அங்க இருப்பேன். நாங்களும் வர்றோம். அம்மா அப்பா பரபரக்க, அம்மா ஓ உடல் நிலைமை சரிபடாது, அப்பா நீங்க கூடவே இருக்கணும். நான் போய் நிலைமைய பார்த்துட்டு உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறேன். ரகு புறப்பட்டு விட்டான். அதற்குள் சுதாகர் காயத்ரிக்கு தகவலை தெரிவிக்க காயத்ரி அலறிவிட்டாள். குழந்தைகளை அப்பா அம்மாவிடம் விட்டுவிட்டு காயத்ரியும் குமரனும் உடனடியாக புறப்பட்டார்கள். ஏறத்தாழ அனைவரும் ஒன்றாக வந்து சேர விபத்து என்பதால் போலீஸ் நடமாட விபத்தை பற்றிய ஆராய்ச்சிகள். இவர்கள் ஓடி வர அணுவுக்கு மண்டை உடைந்து ஏகப்பட்ட இரத்த சேதம். அதனால் அவசர சிகிச்சை பிரிவில். சுதாகர் பதறினான். உயிருக்கு ஆபத்து இல்லையே டாக்டர்? இப்ப எதுவும் சொல்ல முடியல. ஏபி நெகட்டிவ் குரூப் ரத்தம். உடனடியா எங்க கிட்ட ஸ்டாக் இல்ல, பிளட் பேங்குக்கு அனுப்பி இருக்கோம். காயத்ரி கூறிவிட்டாள். டாக்டர், எனக்கும் என் தம்பிக்கும் அதே குரூப் தான். டெஸ்ட் பண்ணிட்டு இப்பவே எடுத்துக்கங்க. வெரி குட், வாங்க. காயத்ரி குமரன் இருவருக்கும் பரிசோதனைகள் முடிந்து படுக்க வைக்கப்பட்டார்கள். ரத்தம் எடுக்கப்பட்டு அணு உடம்பில் அதே வேகத்தில் செலுத்தப்பட சுதாகர் துவண்டு போய் உட்கார்ந்தான். ரகு அருகில் வந்தான். அண்ணே, கவலைப்படாத. நல்லதே நம்ம குடும்பத்துல நடக்க கூடாதா ரகு? ஏன் அப்படி சொல்ற? அதே குரூப் உள்ள 2 பேர் உடனே வந்து ரத்தம் கொடுக்கறது தெய்வ சங்கல்பம் இல்லையா? அணு பிழைச்சுப்பானே, நல்லதே நடக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா ரகு.
எதையும் தாங்குற சக்தி இந்த உடம்பு மனசு ரெண்டுக்குமே இல்லடா ரகு. சுதாகர் அழுது விட்டான். அதற்குள் சுதாகருக்கு அப்பா போன். எப்படிடா இருக்கானோ? ஆபத்து இல்லப்பா, தைரியமா இருங்க. எங்களை வந்து கூட்டிட்டு போங்கடா, அவளை பெத்தவங்க நாங்க இங்க நெருப்புல நிக்கிறோம்டா. சுதாகர் தம்பியை பார்த்தான். இப்ப வேண்டானே. இல்ல ரகு, நீ இங்க இரு, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். பெத்தவங்க இல்லையா, பொண்ணை பார்க்க கூட விடலைன்னு ஒரு பழிப்பாவத்துக்கு ஆளாக வேண்டாமே, நான் போறேன். சுதாகர் புறப்பட்டு விட்டான். அடுத்த 1 மணி நேரத்தில் குமரன் காயத்ரி இருவரிடமிருந்து தேவையான ரத்தம் அணுவுக்கு கிடைத்து விட்டது. டாக்டர், அணு பிழைக்கணும். காயத்ரி சொல்ல, பிழைச்சாச்சுமா. சரியான நேரத்துல நீங்க 2 பேரும் தெய்வம் மாதிரி வந்துட்டீங்க. நினைவு திரும்ப லேட் ஆகும், ஆனா உயிர் ஆபத்தை கடந்தாச்சு. அது போதும் டாக்டர். அதற்குள் குமரனின் அப்பா போன். அணுவை பற்றி முதலில் பதட்டமாக விசாரிப்பு. அதன் பிறகு, புதுசா வந்த குழந்தைங்க கூட இருக்காங்க. காயத்ரி இல்லாம நிஷா கலாட்டா பண்றா. குமரா, நீ இங்க இருப்பா, நான் வீட்டுக்கு போறேன். உன்னால முடியுமாக்கா? முடிஞ்சுதான் ஆகணும். இங்க கடவுள் சரியான நேரத்துல நம்மளை அனுப்பிட்டார். அங்கேயும் நம்மளை நம்பி குழந்தைகளை ஒப்படைச்சிருக்காங்க இல்லையா? நான் போறேன், நீ எனக்கு போன்ல தகவல் கொடு. காயத்ரி ரத்தம் கொடுத்து விட்டு ஒரு சிறு ஓய்வு கூட எடுக்காமல் வாசலுக்கு வந்தாள். ஆட்டோ வந்து நின்றது. சுதாகர் அப்பா அம்மா மூவரும் இறங்க, வாங்க, இனி ஆபத்து இல்ல. சுதாகர், குமரன் உள்ள இருக்கான், விபரம் சொல்லுவான். நான் இதே ஆட்டோவை பிடிச்சுக்கிறேன். காயத்ரி ஏற போக, நில்லடி. அம்மா சாரதாவின் குரல் இடி முழக்கமாக இறங்க காயத்ரி அப்படியே நின்றாள். அம்மா, என்னையா சொன்னீங்க? ஒன்ன தாண்டி என் மகளை சாவோட விளிம்பு வர கொண்டு வந்துட்டியா? சுதாகர் பதறி போனான். அம்மா, நீ என்ன பேசுற? அவசரப்படாத. நீ திரும்படா, எதுவும் பேசாத. ஒரு ராத்திரி தான் இவ கூட தங்குனா, அது எந்த கதிக்கு ஆளாயிட்டா பாத்தியா? மரணத்தோட வாசல்ல வந்து நிக்கிறா என் மகள். இது வேணுமா? அம்மா, கொஞ்சம் வாய மூடு. உங்க மகளாச்சேன்னு நீங்க 2 பேரும் இங்க வரணும்னு பிடிவாதமா நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ரகு வேண்டாம்னு தான் சொன்னான். இங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? இனிமே என்ன தெரியணும்டா? நேத்திக்கே முட்டிக்கிட்டேன். அனு அந்த வீட்ல ராத்திரி தங்க வேண்டாம்னு. இந்த ராசி கெட்டவ வாழ்ற இடத்துக்கு என் மகள் போக வேண்டாம்னு தலையா அடிச்சுக்கிட்டேனே. ஒரே நாள்ல காட்டி கொடுத்துடுச்சே. ஒரு தாயோட சொல்ல மதிக்காம மகளை சாவு வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களே பாவிகளா. காயத்ரி அப்படியே உடைந்து போய் நின்றாள். அம்மா, என்னையும் கொஞ்சம் பேச விடு. இங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? காயத்ரி அங்கு நிற்க முடியாமல் ஓடி போய் ஆட்டோவில் ஏறிவிட்டாள். ஆட்டோ புறப்பட்டு போக சுதாகர் உடைந்து போனான். ஆவேசமாக அம்மா பக்கம் திரும்பினான். நான் தப்பு பண்ணிட்டேன். அணுவுக்கு ரத்த சேதம்னு சொன்னா நோயாளி, நீ பயப்படுவேன்னு இங்க வந்து சொல்லிக்கலாம்னு இருந்தேன். சாக இருந்த அணுவை ரத்தம் கொடுத்து காப்பாத்தினதே இந்த காயத்ரியும் இவ தம்பி குமரனும் தான். தெரியுமா உனக்கு? இவங்க இல்லைனா அணு உயிரோட இல்ல. அப்படிப்பட்ட காயத்ரிய மனச உடைச்சு அனுப்பிட்டியே. இந்த ராசி கெட்ட வரத்தம் என் மகள் உடம்புல புகுந்தாச்சா? கடவுளே, இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதோ? சுதாகரால் நிற்க முடியவில்லை. எப்படி பேசினாலும் மடக்கி பேசும் அம்மா. சுதாகர் குமரனிடம் வந்தான். ஏன் பதட்டப்படுறீங்க சுதாகர்? நான் உங்க கால்ல விழறேன் குமரன், என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு? எங்க வீட்டு பெண்ணுக்கு நீங்களும் காயத்ரியும் உயிர் பிச்சை கொடுத்தீங்க. ஆனா எங்க அம்மா உங்க வீட்டு பெண்ணோட உயிரை எடுத்துட்டு தான் போவாங்க. புரியல? வாசலில் நடந்ததை சுதாகர் சொல்ல குமரன் முகம் மாறிக்கொண்டே வந்தது. காயத்ரி போய் ஆட்டோல ஏறினாங்க. நீங்க உடனே போங்க குமரன். சரி, அணுவை நீங்க பாத்துக்கங்க, நான் இப்பவே போறேன். அக்கா தெளிவுள்ளவதான். குமரன் வேகமாக புறப்பட்டு வாசலுக்கு வந்து காரில் ஏறினான். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ரகு அம்மாவிடம் வந்தான். இப்ப அணுவுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை வந்திருக்குமா? குமரனோட அக்காவை நீ இத்தனை பேசின பிறகு குமரன் நிச்சயமா அணு கழுத்துல தாலி கட்ட மாட்டார். அணு மனசொடைஞ்சு போக போறா. உன் மகளையும் நடப்பணமா மாத்த போறியா? போறான். இந்த குமரன் இல்லைன்னா வேற மாப்பிள்ளையா இல்ல? ரகு, நிறுத்து. இவ அம்மாவே இல்ல. இவ கூட நம்ம வாழ்ற ஒவ்வொரு நொடியும் நரகம். காயத்ரி ராசி கட்டவ இல்ல, இவதான் ராட்சசி. அணு பிழைச்சு வீட்டுக்கு வரட்டும், நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். சுதாகர் இப்படி எப்போதும் பேசியதில்லை. அப்பாவே மிரண்டு போய் பார்த்தார். ரகு, நீ பாத்துக்கோ, நான் வர்றேன். அண்ணே, எங்க போற? எனக்கும் என் குழந்தைக்கும் வேற ஒரு நிரந்தர இடம் தேடணும். அதே நேரம் காயத்ரி வீட்டிற்குள் நுழைந்தாள். கண்ணீரை அடக்க படாத பாடு பட்டு கொண்டிருந்தாள். அப்பா அம்மா ஓடி வந்தார்கள். அணு எப்படி இருக்கா காயத்ரி? காயத்ரி சட்டென தன் முகத்தை மாற்றிக்கொண்டு, பிழைச்சிட்டாப்பா. நானும் குமரனும் ரத்தம் கொடுத்தோம், ஆபத்தை கடந்துட்டானோ.
காயத்ரியின் குரலை கேட்டதும் நிஷா தலை தெறிக்க ஓடி வந்து அவளை கட்டி கொண்டது. ஏதேதோ மழலையில் புலம்பி அழுது காயத்ரி தூக்கி கொள்ள அவளை முத்தமிட்டு அவளை விட்டு விலகாமல் பசை போல ஒட்டி கொண்டது. அம்மா, சில பேரோட கண் திருஷ்டி பொல்லாதது இல்லையா? ஆமாண்டி காயத்ரி, அதே மாதிரி சில பேரோட ராசியும் கூட ரொம்ப மோசமா இருக்குமோ? இருக்கலாம், நமக்கு தெரியாது. நீ என்ன சொல்ல வர்ற? அனு நல்லா இருந்தா ஒரு ராத்திரி இங்க தங்கி காலையில போனா விபத்து நடந்திருக்கு. காரணம் யாரோட ராசி? நீ என்ன சொல்ற காயத்ரி? காயத்ரி உடைந்து அழுதாள். என்னம்மா, ஏன் அழற? 7 நாள்ல தாலிய அறுத்தவனா? ஏன் மோசமான ராசிதான் அந்த பொண்ண இந்த நிலைமைக்கு கொண்டு போயிருக்கா. அப்பா அம்மா ஆடி போனார்கள். காயத்ரி, என்ன உளர்ற? இது உளறல் இல்லப்பா, உண்மை. யோசிச்சு பார்த்தா இது சரிதான்னு தோணுது. நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே காயத்ரி. உன்னை யாராவது புண்படுத்தினாங்களா? குமரன் காரை விட்டு இறங்கி உள்ளே வந்தான். கண்ணீருடன் காயத்ரி நிற்பதை பார்த்தான். என்ன நடக்குது இங்க? அம்மா பதட்டமாக விபரம் சொல்ல, அனுவோட அம்மா தான் அக்காவை வாசல்ல நிக்க வச்சு பேசக்கூடாது எல்லாம் பேசி இருக்கு. சுதாகர் சொன்னார். நான் தான் பதட்டமா ஓடி வர்றேன். என்னக்கா நீ எவ்வளோ ஒருத்தி பேசுறத நீயே சீரியஸா எடுத்துக்கிற? அனு பிழைக்கவே நீதான காரணம். தம்பி, ஏ ராசி மேல எனக்கே ஒரு பயம் வந்தாச்சுடா. அவள் குரல் நடுங்கியது. என்னக்கா பேசுற நீ? வேண்டாம், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தன்னம்பிக்கையோட ஒட்டுமொத்த வடிவமே நீதான். டாக்டரே உன்னை பாராட்டுறார். பாரு, இந்த நிசாவ பெத்த அப்பாவை விட நீதான் பெருசுன்னு உனக்காக ஏங்குது. விடுக்கா, ஒரு முட்டாள் பொம்பளை பேசுறதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டாம். இது வேண்டாம் தம்பி. என்ன சொல்ற? இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்றியாக்கா? அப்பா அம்மா அதிர்ந்து போனார்கள். இல்லப்பா, நான் அப்படி சொல்லல. கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். ஆனா நானும் அனுவும் ஒரே வீட்ல இருக்க கூடாது. இந்த ராசி கெட்டவ வாழ்ற வீட்ல அனு உள்ள வரக்கூடாது. குமரன் ஆடி போனான். ஒரு ராத்திரி தங்குனதே உயிரை பறிக்க பாத்திருக்கு. நிரந்தரம்னா அனு வாழணும் இல்லையா? என்னக்கா உளர்ற? நீ எங்க போவ? ஒரு புது இடம் பார்த்து அதுல வச்சு காப்பகத்தை நான் நடத்திட்டு அங்கேயே இருந்துடுறேன். என் காத்து கூட அணு மேல படக்கூடாது. நான் ஒப்புக்க மாட்டேன். நீ போக போறியா? நிச்சயமா. என் தம்பியும் அவன் மனைவியும் சந்தோஷமா வாழணும்னா நான் போயே ஆகணும். இதுதான் உன் முடிவா? அதுல எந்த மாற்றமும் இல்லடா தம்பி. யாரோ ஒரு கேடுகட்டவ சொன்னது உனக்கு முக்கியமா போச்சா? நாங்க பெருசா தெரியல. உன்னை பிரிஞ்சு நாங்க எப்படி இருப்போம்னு நீ நினைக்கவே இல்ல. தம்பி, பிரிவுகள் தற்காலிகமா இருக்கணும். ராசி நிரந்தர பிரிவை உண்டாக்க கூடாது. அக்கா, அப்படி எதுவும் இல்ல. திரும்ப திரும்ப அப்படி சொல்லாதக்கா. அதுதானடா உண்மை. அவளது அழுத்தம் கண்டு இருவரும் தத்தளித்தார்கள். சரி, ஓ முடிவை நீ சொல்லிட்ட. இப்ப ஏன் முடிவை நான் சொல்றேன். நிமிர்ந்தாள் காயத்ரி. அனுவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. குமரா, அந்த முடிவை நானும் எடுத்தாச்சு. அப்படி சொல்லாதடா. அனு தங்கமான பொண்ணு. அவளை போல ஒருத்தி கிடைக்க மாட்டா. அனு தங்கம்னா நீ தகரமா? என்ன பேசுற? அப்படி இல்லடா. செத்து பிழைச்சு வந்த அவளுக்கு இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியை கொடுக்க கூடாது. அவதான் இந்த வீட்டு மருமகள். அவ வாழணும்டா. இல்லக்கா, உனக்கு ஒரு பிடிவாதம் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்க கூடாதா? நீ என் கூட இல்லைங்கிற ஏக்கமும் குற்ற உணர்ச்சியும் என்ன கொல்லுங்கா. அணுவை பார்க்கும் போதெல்லாம் எங்க அக்காவை பிரிச்சவ இவதானேன்னு மனசு ஏலமிடும். அதுக்கு பிறகும் அவ கூட என்னால சந்தோஷமா வாழ முடியுமா? சொல்லுக்கா. அம்மா குறுக்கிட்டாள். ஆமா காயத்ரி, குமரன் சொல்றது நியாயம் தானே. அவங்க அம்மாக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கல போல. இவங்க தான் நம்ம கிட்ட மறைச்சிட்டாங்க. ஆமாக்கா, அதனால நீயும் பிரிய வேண்டாம். அவங்க அம்மாவும் சந்தோஷப்படட்டும். அனு வேண்டாம். அது மட்டும் இல்ல, இந்த நிஷாவையும் சுதாகர் கிட்ட ஒப்படைச்சிடு. என்னடா சொல்ற? நாளைக்கு இதுக்கு ஒரு ஜுரம் வந்தா கூட ஓராசின்னு சொல்லுவாங்க. பழி சுமக்கவும் ஒரு அளவு வேணும். சுதாகர் குடும்பத்தோட ஒட்டுறவே வேண்டாம் நமக்கு. ஒட்டு மொத்தமா கலட்டி விடு. இது என்ன விட்டு இருக்காதுடா. அக்கா, பெத்த தாயே உயிரோட இல்ல. இது வாழலையா? யாரும் யாரையும் சார்ந்து இல்லக்கா. அத புரிஞ்சுக்கோ. குமரன் உள்ளே போய்விட்டான். அப்பா அம்மா அதை ஆமோதித்தார்கள். காயத்ரி தவிப்புடன் நின்றாள். மறுநாள் காலை அணுவுக்கு முழுமையாக நினைவு திரும்பிவிட்டது. பக்கத்தில் ரகு மட்டும் இருந்தான். ரகு உற்சாகமாகிவிட்டான். நல்ல காலம் முழிச்சிட்ட. எல்லாரையும் பயப்படுத்திட்டியானோ? சுதா அண்ணன், காயத்ரி அக்கா, குமரன் இவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியுமா ரகு? உன்னை பிழைக்க வச்சதே காயத்ரி அக்காவும் குமரனும் தான். உனக்கு அவங்க 2 பேரும் உடனே ரத்தம் கொடுத்த காரணமா தான் உன் உயிரை மீட்க முடிஞ்சிச்சு. டாக்டருக்கே ரொம்ப சந்தோஷம். இதை கேட்டு அனு அழுதே விட்டாள். நான் புண்ணிய செஞ்சிருக்கேன்.
யார் வீட்டுல போய் நான் வாழ போறேனோ அவங்க 2 பேரும் என் உயிரை காப்பாத்துறது குடுப்புன. ரகு, நான் அவங்கள உடனே பார்க்கணும். ரகு சுதாகருக்கு போன் செய்ய எடுத்தான். உடனே வானே, அணுவுக்கு நினைவு திரும்பியாச்சு. நீ எங்க இருக்க? நான் எனக்கும் நிஷாவுக்கும் வீடு பார்த்துட்டு இருக்கேன் ரகு. இப்ப அணு காயத்ரியையும் குமரனையும் பார்க்கணும்னு துடிக்கிறா. அவங்க வருவாங்களா தம்பி? நீதானே வரவழைக்கணும். சீக்கிரம் போனே. சரிடா. அடுத்த அரை மணி நேரத்தில் சுதாகர் குமரன் வீட்டில் இருக்க சுதாகரை யாரும் அங்கே எதிர்பார்க்கவில்லை. வாங்க அக்கா, சுதாகரை வந்தாச்சு. நிஷாவை ஒப்படைச்சிடு. குமரன், என்ன சொல்றீங்க? நேற்று வீட்டில் நடந்த அத்தனையும் ஒன்று விடாமல் குமரன் சொல்லி முடிக்க சுதாகருக்கு மூச்சே நின்று போனது. சாரி சுதாகர், அளவுக்கு மீறி உங்க அம்மா பேசி எங்க அக்கா ரணமாயிட்டா. எங்களை வாழ வைக்க அவ என்ன முடிவெடுத்திருக்கா தெரியுமா? என்னை விட்டு பிரியறதுன்னு. அவ ராசி தன் தம்பி மனைவிய பாதிக்க கூடாதுன்னு புலம்புறா. தெளிவா இருந்த அவ மனசுக்குள்ள ஒரு உளைச்சல் உண்டாகி, சாரி, எங்க அக்காவை இழக்க நான் தயாரா இல்ல. அணுவை எனக்கு பிடிச்சிருக்கு, நோ டவுட். ஆனா எங்க அக்காவை விட இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு உசத்தி இல்ல. குமரனின் குரல் இடறியது. நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்களேன் குமரன். வேண்டாமே. உங்க தங்கச்சி வாழணும்னு நீங்க துடிக்கிற மாதிரி எங்க அக்கா நிம்மதியா வாழணும்னு நான் நினைப்பேன் இல்லையா? அணு இங்க வாழ வந்து எங்க அக்காவும் கூடவே இருந்தா உங்க அம்மா அக்காவை குத்தி கிழிப்பாங்க. உறவுன்னு உண்டான பிறகு உதற முடியாது. தர்ம சங்கடம் எதுக்கு? பிரிஞ்சிடலாம். சுதாகர் நிமிர்ந்து காயத்ரியை பார்த்தான். அவள் எதுவும் பேசவில்லை. கண்களில் கண்ணீர் முட்டி நின்றது. நிஷா அவள் தோளில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தது. அருகில் வந்தான் சுதாகர். குடுங்க காயத்ரி, அவ தூங்குறா, அழுவா. வேற வழி இல்லையே. மத்தது அவ தலையெழுத்து. இவளுக்கு பாசம் காட்ட யாராவது வந்தா அது நிலைக்கிறது இல்ல. ரஞ்சினி எந்த நேரத்துல இவளை பெத்தாலோ. கொடுங்க. ஏறத்தாழ பறித்தே விட்டான். அது விழித்து விட்டது. அவனிடம் போக மெல்ல அடம் பிடித்து காயத்ரியின் கழுத்தை கெட்டியாக கட்டி கொண்டது. கதறியது. வாமா, நான் மட்டும்தான் உனக்கு சாசுவதம், வா. குரலை உயர்த்தினான். குழந்தை இன்னும் மிரண்டு அழுகை அதிகமாக ஒரு மாதிரி முகமெல்லாம் சிவந்து பார்க்கவே பயம் வர காயத்ரி தாழ முடியாமல் சுதாகரிடமிருந்து குழந்தையை பறித்தாள். போங்க, இவ என்கிட்டயே இருக்கட்டும். பெரியவங்க ஈகோல அடிக்கிற கூத்துல இந்த பிஞ்சோட உயிரை பறிக்க பாக்குறீங்களா? உனக்கு அக்கா உசத்தி, இவருக்கு தங்கச்சி உசத்தி. ஆனா எனக்கு இந்த நிஷாதா உசத்தி. சுதாகர் ஸ்தம்பித்தான். குமரன், அக்கா நான் சொல்றேன், உனக்கும் அணுவுக்கும் கல்யாணம் நடக்கும். அக்கா பேசாத. எப்ப டிஸ்சார்ஜ் ஆகுதோ அடுத்த நாள் கல்யாணம். அணு இந்த வீட்டுக்கு வாழ வருவா. ஆனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். என்ன உளற? சுதாகர், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். மேல வர்றீங்களா? சரி காயத்ரி. அடுத்த 3வது நாள் மாலை டிஸ்சார்ஜ் ஆகி அணு வீட்டுக்கு வந்து விட்டாள். சுதாகரும் ரகுவும் தான் அவளை வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். அம்மா பதறி அடித்து அணுவை படுக்க வைத்தாள். வந்ததுமே ஆரத்தி எடுத்தாள். நல்ல ரெஸ்ட் எடு, உன்னை அம்மா நான் பாத்துக்கிறேன். பிழைச்சு வந்தியே, அது போதும். அணு எதுவும் பேசாமல் படுத்து விட்டாள். நாளைக்கு காலையில 6 மணிக்கு அணு செக்கப்புக்கு போகணும். ரகு சொல்ல, அத்தனை சீக்கிரம் எதுக்கு? டாக்டர் வர சொன்னா மாட்டேன்னு சொல்லுவியா? நான் கூட்டிட்டு போறேன். தேவையில்லை, நாங்க 2 பேரும் கூட்டிட்டு போறோம். அனு, இப்ப ரெஸ்ட் எடுமா. காலையில 4 மணிக்கு எழுந்து குளிச்சுடு, 5க்கு புறப்படணும். சுதாகர் சொல்ல, சரிண்ணா. இத பாரு அனு, ராசி இல்லாதவங்க சவகாசம் நமக்கு வேண்டாம். இதையெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. உன்னை நல்ல இடத்துல நாங்க கட்டி கொடுக்கறோம். அனு பதிலே பேசவில்லை. டேய் சுதா, குழந்தை எங்கடா? காயத்ரி கிட்ட இருக்கு. அவளையும் கூட்டிட்டு வந்துடு. இனிமே அங்க விட்டு வைக்காத. குழந்தைக்கு ஆபத்து வந்துட போகுது. நாளைக்கு வருவாமா? காலை 4 மணிக்கு எழுந்து குளித்து மூவரும் தயாராகி ரகு ஏற்கனவே யாருக்கும் தெரியாமல் 3 பைகளை பைக்கில் வைக்க ஆட்டோவும் வர ரகு பைக்கிலும் சுதாகரும் அணுவும் ஆட்டோவிலும் புறப்பட்டார்கள். பகல் 10:30 தாண்டியும் போனவர்கள் வரவில்லை. அம்மா புலம்ப தொடங்க சரியாக 12 மணிக்கு வாசலில் 2 கார்கள் வந்து நிற்க குமரன் அணு ஒரு ஜோடி, சுதாகர் காயத்ரி ஒரு ஜோடி. காயத்ரி இடுப்பில் நிஷா, அடுத்த காரில் குமரனின் அப்பா அம்மா, பைக்கில் ரகு. அம்மா அலறிவிட்டாள். இது என்ன கோலம்? கல்யாண கோலம். யாரும் பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன். சுதாகர் ஆரம்பித்தான். நானும் காயத்ரியும் கூடி ஒரு முடிவெடுத்துட்டோம். நீ அளவுக்கு மீறி காயத்ரிய ரணமாக்கிட்ட. ஆனா தன் தம்பிக்கு அணுதா மனைவின்னு காயத்ரி முடிவெடுத்தாச்சு. அதே சமயம் அந்த வீட்ல இருக்க காயத்ரிக்கு விருப்பமில்ல. குமரனும் விட போறதில்ல. அடுத்தபடியா நிஷா என்ன தீர்வு?
காயத்ரி கிட்ட நிஷா முதல் சந்திப்புல ஒட்டிக்கிட்ட போதே நிஷாவுக்கு ஒரு அம்மா கிடைச்சாச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டேன். அதுக்காக நிஷாவோட அம்மா எனக்கு மனைவியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அனைவரும் புரியாமல் பார்க்க, காயத்ரி தனியாவும் வாழ முடியாது. அவளை நம்பி நிஷா உட்பட பல குழந்தைகள். ஒரு நண்பனா இருந்து நான் பக்கபலமா இருக்க நினைச்சா இந்த உலகம் தப்பா பேசும். கலந்து பேசணும். 2 பேரும் கல்யாண முடிவை எடுத்துட்டோம். அம்மா வாயை பிளந்தாள். என் குழந்தைக்கு அம்மா ரெடி. ஊருக்கு முன்னால காயத்ரி என் மனைவிதான். உள்ள நாங்க என்ன ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ போறோம்னு எங்க மனசுக்கு மட்டும்தான் தெரியும். அத மத்தவங்களுக்கு நாங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. திரும்பினான் சுதாகர். குமரன், பெரிய ஒரு வீடு பார்த்தாச்சு. அதுதான் காப்பகமும் கூட. நானும் காயத்ரியும் குழந்தைகளோட வாழ போற இடமும் அதுதான். இப்போ உங்க அக்காவை பிரிய சம்மதிப்பீங்களா இல்ல மாட்டேன்னு பிடிவாதம் பிடிப்பீங்களா? சேச்சே, உங்களை விட ஒரு உன்னதமான துணை அக்காவுக்கு இந்த உலகத்துல கிடைக்குமா? ரகு அருகில் வந்தான். பிரமாத அண்ணே. அம்மா பேச வாயை திறக்க அனு அருகில் வந்தாள். வேண்டாமா, நீ எதுவும் பேசாத. உனக்கு பேசுற தகுதியும் இல்ல. நாங்க யாரும் அதை கேக்குற நிலைமையில இப்ப இல்லவும் இல்ல. நாங்க புறப்படுறோம். குமரன் திரும்பினான். என்ன அனு, உங்க அம்மாவுக்கு நன்றி சொல்லு. அவங்க எதிர்ப்பு தானே 2 ஜோடிகளை உருவாக்கி இருக்கு, சரியா? அப்பா வேதனையுடன் பார்த்தார். ரகு முன்னால் வந்தான். புள்ளைங்க சந்தோஷமா வாழ பெத்தவங்க தன் முழு சம்மதத்தையும் தரணும். புள்ளைங்க மனச உடைச்சு போடவே சில பெருசுங்க பூமியில அவதரிக்குது. சொன்னபடி பெட்டியுடன் ரகு வெளியே வர, நீ எங்கடா போற? மாசத்துல 29 நாளும் வெளியூர் வேலை. ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் மட்டும் இங்க வருவேன். அதுக்கு மேல தாங்காது தாயே, நான் வர்றேன். கார்களும் பைக்கும் சரக் சரக்கென புறப்பட்டு போக சாரதா உடைந்து போய் கணவரை பார்க்க, கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இந்த ஆயுள் தண்டனையை கொடுத்துட்டான்னு தெரியலையே. சாரதா, மருமகளை வாழ விடல. மருமகள் பெத்த குழந்தையையும் பாத்துக்க பிடிக்கல. இப்ப மகளோட ஆசையையும் மோசமான காரணத்தை சொல்லி நிறுத்த பார்த்த. இப்ப நாம அனாதையா நிக்கிறோம். சாரதா விக்கித்து போய் நின்றாள்.